लक्ष्मीन्द्रसिंहतपपारसरोजयुग्मं ब्रह्मेन्द्ररुद्रमुनिपुङ्गवशिरोभिवन्द्यं श्रीमत्सकारयतिराजसुपूजिते च नित्यं मदीयहृदयं दृढमस्तु लग्नम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाते दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. सभायै नमः. சுதினம் நம்முடைய ஸ்ரீ அகோபிலமட்டிய வேத பிரபந்த சாஸ்திர கலாசாலையின் மூலமாக டிஜிட்டல் கேம்பஸ் மூலமாக நடத்தக்கூடியதான சுவாமி தேசிகனுடைய பாதுகா சகஸ்ரத்தின் ஆன்லைன் லெக்சர் சீரியஸில் இன்று நாம் இரண்டாவது பத்ததியை அனுபவிக்கின்றோம். முன்னதாக அவதாரிகை முடிந்து முதல் பத்ததியானது நிறைவேறியது. இன்றைய தினம் இரண்டாவது பத்ததியான சமாக்கியா பத்ததியினுடைய உபன்யாசத்தை இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த உபன்யாசத்தை நமக்காக அனுகிரகிக்கக்கூடியவரான சுப்பிரசித்தரான உபன்யாசகர் மகாவித்வான் அபிநய தேசிகன் வித்வத்யுமனி டாக்டர் ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமி நம்மிடையே எழுந்தருளி இருக்கின்றார். நம்முடைய சுவாமியை தன்னுடைய ஸ்வாகத வச்சனங்களின் மூலமாக ஸ்தோத்திரம் செய்வதற்காக நம்முடைய கலாசாலையினுடைய பிராம்சுபாலரான பிரின்சிபால் ஸ்ரீ உவே வரதகோபாலகிருஷ்ணன் சுவாமியை பிரார்த்திக்கின்றோம். ஸ்ரீமதி லட்சுமி நரசிம்ம பரபிரம்மணே நமः. ஸ்ரீமதி ஸ்ரீகண் ஸ்லோக ஸ்ரீ ஸ்ரீரங்க சடகோபேந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதி ஸ்ரீகண் ஸ்லோக ஸ்ரீ வீரராகவ சடகோபேந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதி ஸ்ரீகண் ஸ்லோக ஸ்ரீ வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீகண் ஸ்லோக ஸ்ரீ நாராயண இந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதி ஸ்ரீகண் ஸ்லோக ஸ்ரீ கணநாத இந்திர மகாதேசிகாய நமः. இன்று நம்ம மதுராந்தகத்துல இஞ்சிபேட்டு சிவதாசிங்கனாலே ஆரம்பிக்கப்பட்டு பிரசித்தமா நடந்து கொண்டிருக்க நமது அகோபிலோட வேத பிரபந்த சாஸ்திர பாடசாலை ஆதர்ச சம்ஸ்கிருத மகா கலாசாலா வழியாக தேசிகனுடைய பாதுகா சகஸ்ரம் விஷயமாக ஒரு உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதுல இன்றைக்கு உபன்யாசத்தை பண்ணி நம்ம எல்லாம் அனுகிரகத்துக்காக சுவாமி ஸ்ரீ உவே ஓந்தகிரி டாக்டர் அனந்த பத்மநாபாச்சார் சுவாமி, இந்த சுவாமி தேசிக சம்பிரதாயத்துக்கே தன்னை அஜீவனும் ஈடுபடுத்தி கொண்டு சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்க. இந்த சுவாமி இன்னைக்கு எங்களுடைய உபன்யாசத்துக்கு கிடைச்சது நாங்க பண்ண பெரிய ஒரு பாக்கியம். இந்த சமாக்கியா பத்ததி என்று சொல்லக்கூடிய இந்த உபன்யாச விஷயமாகிற இந்த பத்ததியை சுவாமி உபன்யாசம் பண்ணி எல்லோரையும் அனுகிரக வேண்டுமாக சுவாமியுடைய திருவிடைகளை பிரார்த்தித்துக் கொண்டு சுவாமிக்கு எங்க கல்லூரி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் சுஸ்வாகதம் சுவாகதம் வாசம் தியாகராமி மேற்கொண்டு சுவாமியை தான் சொல்ல உபன்யாசத்தை பண்ணி எங்க எல்லாரையும் அனுகிரகிக்க சுவாமியை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். எவ்வளவு நேரம்? 8 மணி வரணுமா? सिर्फ ₹1 में ट्राई. எவ்வளவு நேரம்? 8 மணி வரணுமா? 8 மணி வரைக்கும். தாசன் अहोबिलेगारुडशैल मध्ये कृपावशात् कल्पित सन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मी नृसिंहं शरणं प्रपद्ये. वन्दे नृसिंहजायामनादिमायामपोहितुं हेयां सुललितसुन्दरकायां सुरेन्द्ररेयां सुरऋषिविद्येयां ऋषन्तु मे देव सदा त्वदीया दया तरङ्गार्गा कटाक्षाः
श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संशतकामधेनुं वेगोहद्वेलस्वेलक्यमिदविदिविदो मन्त्रितो वानरेन्द्रैः मायामानुष्यलीलामविनयरिहरो लब्धसेवा विशेषः वैदेही कर्णपूरस्तपकसुरविरायः समाश्लेषिलोष्टापारिप्लवानां सभवतु गरुडः दुःखवारिप्लवो नः बुद्धिर्बलं यशोरेद्यं निर्भयत्वरोगता अजाड्यं वक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागत सार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां स शङ्खचक्रलाञ्छनः स दूर्ध्वपुण्ड्रमण्डितः स कण्ठलग्नसत्तुलस्य नर्गपद्ममालिका सितान्तरीय शुक्तरीय यज्ञसूत्रशोभितो ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपौनीश्वरम् शिवने श्री लक्ष्मी सुमनवीय पादुका सेवा श्रीगणोप श्री श्रीगणोप श्रीगणोप श्री वीरराजोप श्रीगणोप श्री वेदांत क्षेत्र महादेशिक श्री लक्ष्मी सुमनवीय पादुका सेवा श्रीगणोप श्री नारायण महासिक श्रीगणोप श्री रंगनाथेन्द्र महादेशिकेभ्यो नमो नमः सर्वेषां आस्तिकाग्रेषाणां सविदे दासस्य अनन्तपद्मनाभस्य अनंत प्रणाम पूर्वक विज्ञापनम् इदु एतत् सर्वं श्रुत्वा सर्वे महन्तः अनुगृह्णन्तु इति सविनयं प्रार्थ्य यथावकाशं यथादिष्टम् अधिकृत्य अलभ्य लाभ पूर्वक अवकाश प्रयोजनार्थं यत्किंचित् सम्प्रति आरभामि। श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं सन्तः श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राण पदपङ्कजरेणवः। नमस्सदसे நம்ம சிவனகோபிலமட்டிய ஆதர்ஷ சம்ஸ்கிருத மகாவித்யாலய மூலமாக நடக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இது. இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக சம்பிரதாயத்தை உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கு பல ஏற்பாடுகளை உத்சுகர்களான பல பாகவதோத்தமர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சிபால் சுவாமி அவருடைய சகிருதய பூர்வகமான ஒரு நியமனம், அதுபோல மங்களம் ஸ்ரீகாந்த் சுவாமியினுடைய ஒரு ஹார்தமான ஒரு நியமனம், ரெண்டு மகனியர்களும் அடியனுக்கு ஒரு நியமனம் கொடுத்திருக்காங்க. சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்தை எழுதும் பொழுது அஸ்ரத்ததானமபினன் வதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜயசி மாம் மணிபாதுகேத்தும் தேவः பிரமாணமிக ரங்கபதிஸ்ததாத்வே தஸ்யைவ தேவி பதபங்கஜயோஹோ யதாத்வம் என்று சாதிக்கிற. உண்மையில சுவாமி தேசிகனுக்கு பாதுகா சகஸ்திர விஷயமாக போட்டி பொறாமையை வளர்க்கறதுல ருச்சியே கிடையாது. சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திர விஷயமாக போட்டி பொறாமையை ஏற்படுத்துறத விரும்புற. அப்ப அந்த தேசிகனுடைய ஸ்ரீசுக்தி சுவாசமா வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம சுவாமி தேசிகனுடைய பெருமையை சொன்னா மட்டும் போறாது. அப்ப சுவாமியினுடைய தானே அந்த வழியை நாம ஏதாவது எத்கிஞ்சு அதை பின்தொடர்வதற்கு பிரயத்தனம் பண்ண முடியும். ஆனா அடியன் கொஞ்சம் ஸ்ரத்த இல்லாமல் தான் இருந்தேன். இல்ல சுவாமி அடியனுக்கு வேணா பெரியவாள்லாம் இருக்கா, நிறைய பேர் இருக்கான்னு. ஆனா பிரின்சிபால் சுவாமி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சாதித்தார். நிறைய விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் வர்றது பின்னாடி இது 10 ஸ்லோகம் தான் சமாக்கியா பத்ததி, உன்னுடைய லிமிடேஷன்ஸுக்கு அது போறோம். ஆகையால இதை உல்லங்கனம் பண்ணாமல் நீ 10 ஸ்லோகத்தை சீக்கிரம் முடிச்சிரு, நல்லது அப்படின்னு அடியேன் சுவாமி. இதுக்கு மேல தேவ பிரமாணமிக ரங்கபதிஸ்ததாத்தேன்னு மா பாதுகாதேவியே உன் விஷயமான நான் இந்த ஸ்தோத்திரத்தில் இழிவதற்கு காரணமே எம்பெருமான் அவன் தான் சாட்சி, நீதான் என்ன கொஞ்சம் நிர்பந்தப்படுத்திருக்க என்பதாக காண்பித்தார். வால்யூம் இருக்கா, சரியா இருக்கா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? கிளியரா இருக்கா?
இப்பொழுது இந்த விசேஷமான சமாக்கியா பத்ததியை நாம் ஆரம்பிக்கிறோம். சூக்திகளினால் நான் என்னுடைய இளமை பருவத்தை கழித்தேன், என்னுடைய தலையெல்லாம் நரைச்சு போயிடுத்து என்று சொல்ற அளவுக்கு சுவாமி அற்புதமாக ஸ்ரீபாஷிகாருடைய ஸ்ரீசுக்தி பரிச்சயங்களை செய்தார். அதனால பாதுகா சகஸ்திரத்தை முடிக்கச்சே சுவாமி என்ன சொல்லி முடிக்கிறார்? ஜயதி யதிராஜ சூக்தி ஜயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகளி ததுபய தனாஸ்திரிவேதீம் அவந்தயந்தோ ஜயந்தி புவி சந்தஹா என்று சுவாமி முடிக்கிறார் இல்லையா? அந்த திருவாதிரை இருக்கு, புனர்வசு இருக்கு. இது ரெண்டும் கலந்த இன்றைய திருநங்காள்ல ஸ்ரீபெரும்புதூர்ல சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மாதுலர் என்று கொண்டாடப்படக்கூடியவராகும். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஷனாக சுவாமி எம்பெருமானார் திகழ்வதற்கு காரணபூதராயும் பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராச்சேனசாரேஷ பல பிரதாய ஸ்ரீபாஷ்யக்கார உத்தம தேசிகாய என்று ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு ராமாயணத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் 18 ரகசிய விசேஷங்களையும் உபதேசித்தருளியவருமான பெரிய திருமலை நம்பிகள் திருமாளிகையில இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல பாதுகா சகஸ்திர மகோத்சவத்தை முடிச்சுட்டு அடியே இப்ப பாதுகா சகஸ்திர உபன்யாசத்துல வந்து உட்கார்ந்து இடம் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அவதார கஷேத்திரம். அந்த ஸ்ரீபெரும்புதூர்லயே ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மாதுலரான பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு விசேஷமான ராமாயண ரகசியங்களை உபதேசம் பண்ணின மகனீயர். அவருடைய திருமாளிகையில நடந்த மகோத்சவம் பாதுகா சகஸ்திர மகோத்சவம். அது எப்போ முடிஞ்சது? புனர்வசூல வந்து முடிகிறது. அதுக்கப்புறம் அடியனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய உபன்யாசம் என்ன? பாதுகா சகஸ்திரத்துல சமாக்கியா பத்ததி. இது ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினாலையும் பெரியோர்களுடைய பரிபூர்ண கிருப்பையினாலையும் நியமனத்தினாலையும் கிடைச்சிருக்கு. அதனால்தான் சுவாமி தேசிகன் சாதித்தார், நீச்சேபி ஹந்த மம மூர்த்தனி நிர்விசேஷம் துங்கேபி நிவிஷதே நிகமோத்தமாங்கே என்று பாதுகா சாஸ்திரத்தின் பெருமையை சொல்றார். நீச்சலான என்னுடைய சிரசிரியம் அந்த பாதுகா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. உத்துங்கமான வேதத்தின் விதீப்த பாகமான வேதத்தின் சிரோபாகமான எம்பெருமானுடைய திருவடி விதீப்தமாக பிரகாசிக்க கூடியதான அந்த இடத்துலயும் பாதுகாதேவி இருக்கு. அது போன்ற பல பெரியோர்கள் பல மகான்கள் சொல்லக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல அடியேனுக்கும் நம்முடைய கலாசாலையில் முதல் முறையாக ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுலயும் பத்ததி சமாக்கியா என்னும் பத்ததி. சமாக்கியான பெயர் அப்படின்னு சொல்றோம். பாதுகைக்கு ஷட்டாரி என்பதான திருநாமம், சுவாமி நம்மாழ்வாருக்கு ஷட்டாரி என்பதாக திருநாமம். இந்த பாதுகா சகஸ்திரத்துல இன்னைக்கு பாதுகா சகஸ்திரத்தை சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அடியேனுக்கு ஒரு அனுபவம் தோற்றியது. இந்த பாதுகா சகஸ்திரத்தை மட்டும் எடுத்துட்டோம்னா சுவாமி தேசிகன் எத்தனை விதமான உபமானங்கள் சாதிக்கிறார். ஓரளவுக்கு நான் அதை வேகமா சேவிச்சுட்டே வரைச்சேன், நோட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அகமஹமிக்கையா அது மேல மேல ஃப்ளோவா வந்ததுனால கொஞ்சம் நோட் பண்ண முடியல. உண்மையிலேயே சுவாமி தேசிகனுடைய மாஸ்டர் பீஸ், இதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இன்னி வரையிலும் இந்த ரெக்கார்டை யாராலையும் பீட் பண்ண முடியல. நம்மாழ்வார் தான் பாதுகை, பாதுகை தான் நம்மாழ்வார் என்று சுவாமி காண்பிக்கிறார். 10 ஸ்லோகத்தினால நம்மாழ்வாருக்கும் பாதுகைக்கும் இருக்கக்கூடிய ஔபம்யம், அந்த ஒற்றுமையை எடுத்து காண்பிக்கிறது. ஷட்டாரி என்பதான ஒரு திருநாமமானது பாதுகைக்கும் பொருந்துகிறது, நம்மாழ்வாருக்கும் பொருந்துகிறது. எப்படி பாதுகைக்கும் பொருந்துகிறது நம்மாழ்வாருக்கும் பொருந்துகிறது என்பதை குறித்துத்தான் இந்த பத்ததியில சுவாமி சம்க்ஷேப விஸ்தர தசாசு சுருக்கியும் சொல்றார். ஆனா அர்த்த கம்பீரத்தினால அத்தியந்தம் ஆழமாக அற்புதமான அர்த்தங்களோடு கூடியதாக சுவாமி சாதிக்கிறார். முதல்ல ஸ்லோகம், வந்தே விஷ்ணுபதாசக்தம் தமரிஷம் தாம் ச பாதுகாம் யதார்த்தா ஷடஜித் சம்யா மச்சித்த விஜயாத்யயோ. அமிர்தம். இப்ப பாதுகா சகஸ்திர உபன்யாசம் கிடைத்தது, அதற்காக இதை பத்தி 2 வார்த்தை சொல்லணும்ன்றதுக்காக அடியேன் சொல்லல.
உலகத்திலேயே உயர்ந்த அமிர்தம் எது அப்படின்னு கேட்டா பாதுகாமிர்தத்தை காட்டும் உயர்ந்த அமிர்தம் இல்லைன்றது நிச்சயமா சொல்லணும். பாதுகா சகசிரம் என்பதான ரசப்பிரவாகம் இருக்கே, ரசாமிர்தம் இருக்கே, எத்தனை ஆவர்த்திகள் உபன்யாசம் பண்ணினாலும் எத்தனை விதமா அதை யோசிச்சு பார்த்தாலும் எவ்வளவு அர்த்தங்கள் வருது. ஒரு ராத்திரிக்குள்ள அதுலயும் ஒரு யாமத்துக்குள்ள சுவாமி தேசிகனால இதை கம்போஸ் பண்ணிருக்க முடியுமா? இது இன்னைக்கு நேற்று திடீர்னு யோசிச்சு எழுதின விஷயம் இல்ல. எத்தனையோ காலங்களாக சுவாமியினுடைய ஹிருதயத்துல ஊறி 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 அந்த அனுபவத்துல திளைத்து 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 அதற்குன்னு ஒரு சந்தர்ப்பம் பாதுகாதேவியினால ஏற்பட்ட உடனே அந்த அனுபவ பரிவாகமாக ஓடி வந்த வார்த்தைகள் இவைகள். அப்படித்தான் தெரியுது. பல பெரியோர்கள் இந்த பாதுகா சகஸ்திரத்தின் ரசாமிர்தத்தை வியாக்கியானம் பண்ணும் பொழுது அப்படித்தான் கொண்டாடுறாங்க. ஏதோ உபச்சாரத்திற்காக இதை ஸ்தோத்திரம் செய்வதற்காக சொல்லப்பட்டதான வார்த்தையாக யாருமே இதை சொல்லல. அப்பைதீக்ஷர் போன்றதான மகான்கள் பாவா சந்தி பதே பதே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இதுல எவ்வளவு விசேஷங்கள் இருக்குன்னு காண்பிக்கிறதே ஒரு அழகுதான். முதல்ல அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்க சேவே ஷட்டம் என்ற வாயுவை நம்மாழ்வார் ஜெயித்தார் இல்லையா? அந்த மாதிரி ஷட்டமாக முரண்டு பிடித்த பாதுகா சாஸ்திரமா உபன்யாசமா நான்லாம் வரல சுவாமி அப்படின்னு அதுல இருந்து விலகி சென்றவனை இழுத்து வெற்றி கொண்டனர் என்று வர்ணிக்கிறார். வந்தே விஷ்ணுபதாசக்தம், பதம் பிரித்து அர்த்தம் சொல்லணும்னா அது தனி உபன்யாசம். இப்ப சமூகாவலம்பனமான ஒரு அர்த்தங்களை பார்க்கலாம். வந்தே விஷ்ணுபதாசக்தம் தம் ரிஷிம் தாம் ச பாதுகாம். சுவாமி தேசிகன் எப்பொழுதுமே எந்த இடத்துலயும் பூர்வாச்சாரியர்களை டச் பண்ணாம சொல்ல மாட்டேன். வாட் ஐ திங்க், வாட் ஐ சே, வாட் ஐ மீன் அப்படின்றதாக சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள எங்கமே போகாது. எப்பொழுதும் அங்கங்க பூர்வாச்சாரர்களை டச் பண்ணுவார். நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லணும், ஷட்டாரி சொல்லணும், இல்ல ஆழ்வார் ஏதாவது ஒரு பதத்தை போட்டிருக்கணும். ஆனா சுவாமி என்ன பண்ணார், இந்த இடத்துல ரிஷி என்பதான பதத்தை போட்டார். அந்த ரிஷியினதான பிரயோகத்தை செய்தவர் பராசரப்பட்ட ரிஷிம் ஜுஷாமகே கிருஷ்ட திருஷ்டா தத்துவம் என்று நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது பராசரப்பட்டர் சாதித்தார். ரிஷியை வணங்குகிறேன், ரிஷியை போற்றுகிறேன், ரிஷியை கொண்டாடுகிறேன் அப்படின்னு சொல்றார். எந்த ரிஷி? கிருஷ்ட திருஷ்டா தத்துவம். கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் என்று கிருஷ்ணனிடத்துல இருக்கக்கூடிய ஆறாத காதல் தோய்ந்து நின்ற ஒரு வடிவழகு. க்ஷாத்திரம் தர்ம இவாசிரிதான எப்படி ரகுவம்ச மன்னர்களுடைய அந்த எம்பாடிமெண்ட் காண்பிக்கப்பட்டதோ அது போல ரிஷிம் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்டா தத்துவம், கன்னடத்தில் கொண்ட ஆறார காதல் தோய்ந்து நிற்பவரான சுவாமி நம்மாழ்வார்னு கொண்டாடினார் பட்டர். அந்த ரிஷி சப்தத்தை சுவாமி தேசிகன் பட்டருடைய ஸ்ரீசுக்தி ஸ்மாரகமாக பூர்வாச்சாரியர்கள் சொன்ன அந்த வார்த்தை, சில இடங்கள்ல ஆச்சாரியர்கள் சில வார்த்தைகளை பிரயோகித்தார்னா அந்த வார்த்தைகளை கொண்டே நாம உபன்யாசம் பண்ணும் பொழுது வரக்கூடிய ஆனந்தமே தனி. எங்க சுவாமி சாதிப்பார், எங்க ஆச்சாரியன் சொல்வார், எங்க ஆச்சாரியருடைய ஸ்ரீசுக்தி இது, அவருடைய ஸ்டைல் இது அப்படின்னு காண்பிச்சா அது ஒரு அழகு இல்லையா? வந்தே விஷ்ணுபதாசக்தம் தம் ரிஷிம் தம் ச பாதுகாம். விஷ்ணு பதம் துயரரு சுடரடி தொழுதியடு என் மனனே. அடியிலே ஆரம்பித்தவர் அடியிலே விழுந்தார். ஸ்தன்ய பிரஜை முலையிலே வாய் வைக்குமா போலே பெருமாளுடைய திருவடியில விழுந்தார். துயரரு சுடரடி தொழுதியடு என் மனனே. அதனால விஷ்ணு பதம் என்றால் பகவானுடையதான அந்த திருவடிக்கு பேரு. இன்னொரு அர்த்தம் உண்டு. விஷ்ணு பதம் என்றால் வைகுண்டத்திற்கு பேர் உண்டு. மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம். நம்மாழ்வார் மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இராப்பகலில்றியே. அப்படி ஒரு உத்தமமான வைகுண்டத்தை எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்க, தியானம் பண்ணிட்டே இருக்க. விஷ்ணு பதாசக்தம் தான், பதத்துல ஆசக்தம். அந்த விஷ்ணு பதத்துல அவருக்கு ஒரு ஆசக்தி. வைகுண்ட கண்டீரவஹா சுவாமி தேசிகன். இங்க ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படி கேட்டா, ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும்
நாடி நாடி நரசிங்கா பாடினார். ஆகம் சேர் நரசிங்கமதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறாள் பிளந்தான் உயிரை மாக வைகுந்தம் காண்பதற்கு வைகுண்ட கண்டீரவகான தேசிகன் சாதித்ததற்கு ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தி. அதுதான் சும்மா தியான ஸ்லோகத்துல சத்தியஞான சுகஸ்வரூபம் அமலம் என்று வைகுண்டபதியான நிருசிம்மன் காண்பிக்கப்படுகிறார். அப்படி வைகுண்டத்துல ஆசக்தி உடையவர், வைகுண்ட பதத்துல ஆசக்தி உடையவர், விஷ்ணு பதத்துல ஆசக்தி உடையவர். ஏன்னா இந்த விஷ்ணு பத பிரயோகம் இருக்கே, இங்க இருக்கக்கூடியவெல்லாம் பரம ரசிகர்கள், நல்ல உயர்ந்த கலாசாலையில மிகச்சிறப்பான பதவியில் இருந்து கொண்டு பல பேருக்கு பிரவச்சனங்கள் பாடங்கள் போதிக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள். அவர்கள் திறத்துல இது போன்றதான விஷயங்களை சொல்லும் போது இன்னும் ரசனை நல்லா இருக்கும். போஜ மகாகவி கௌசல்யா தேவியின் கர்ப்பத்தை வர்ணித்தான். அந்த கௌசல்யா தேவியுடைய கர்ப்பத்தை வர்ணித்த பொழுது ஒரு விசேஷத்தை சொன்னான். கர்ப்போதயே விஷ்ணு பதாபதேஷா கார்ஷ்யம் விஹாயாபி விஹாய ஏவ என்று சொன்னான். கௌசல்யா தேவியினுடைய கர்ப்பம் வளருது. மந்த மந்தம் அபயத் பலித்ரயா காததாபி விஷயனாபிகஹ்வரா கோசலேந்திரு துஹிது சனைரபூத் மத்யயஷ்டிரபி திருஷ்டி கோச்சரா. கௌசல்யா தேவியினுடைய கர்ப்பம் வளர வளர அவளுடைய வயறு உலகத்திற்கு புலனாகின்றது. கௌசல்யனுடைய வயரை எல்லாரும் பார்க்கிறார். இதுவரைக்கும் தெரியல. ஏன்னா ஸ்திரீகளுடைய இடுப்பு இருக்கு, அந்த பிரதேசத்திற்கு என்ன பேரு, அது ரொம்ப மெல்லிசா இருக்கும், அது கண்ணுக்கே தெரியவே தெரியாது. அதனால இடைவெளி என்பதாக பெயர். இடைவெளி அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேப் இருக்க மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு அப்படி மெல்லிசா இருக்கணும். அதுதான் சாமுத்திரிகா லட்சணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மத்தியஷ்டிரப்பி திருஷ்டி கோச்சரா, கண்ணுக்கு தெரியாத அந்த இடை இப்பொழுது இடையாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தது. ஏன்னா கர்ப்பத்தினாலே பெரிய கர்ப்பம் வளர்றது அவளுக்கு, உள்ள பெருமாள் இருக்கா. இடைவெளிக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, ஆகாசம் என்பதாக அர்த்தம் உண்டு. கவி சொன்னா கர்ப்போதயே விஷ்ணு பதாபதேஷா கார்ஷ்யம் விஹாயாபி விஹாய ஏ. நிற்கின்றதெல்லாம் நெடுமால்னு பார்க்கிறதா கவியினுடைய சாமர்த்தியம். கேவலம் சிங்காரபரமா கவிதைகளை ஏற்றி மற்றவர்களுக்கு ஒரு கிளுகிழுப்பை உண்டாக்குறது அவளுடைய நோக்கம் இல்லை. உசந்த ராமாயணத்தை பாடும் பொழுது அந்த ராமாயணத்துல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ராம தியானத்திலேயே இருக்கணுமா. ராமாயணத்துல எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அது ராம தியான பாராயணமாகவே இருக்கணும் அப்படின்றத கவி காண்பிக்கிறான் போஜன். கௌசல்யா தேவியினுடைய இடை பிரதேசம் மேடு தட்டி கர்ப்பத்தினாலே உலகத்திற்கு புலனானது. ஆனால் கார்ஷ்யம் விஹாயாபி விஹாய ஏவ, அந்த இடைவெளியை அது விட்டது என்றாலும் இடைவெளியானது இருந்தது. புரியலையா சுவாமி? இடைவெளினா கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருப்பது, இடுப்பு மறைந்திருந்தது, இப்பொழுது கண்களுக்கு புலனாகிறது. ஆனால் இன்னமும் அது ஆகாசம் இடைவெளியாகத்தான் இருந்தது. ஏன்? ஆகாசத்துல தானே விஷ்ணு இருக்கான், ஆகாசத்துல தானே சுவாமி விஷ்ணு இருக்கான். அந்த விஷ்ணு இப்போ கௌசல்யா தேவியினுடைய கர்ப்பத்துல இருக்கான். ஆகாசம்னா இடைவெளின்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஆகாசம்னா விஷ்ணு பதம்னு ஒரு அர்த்தம் உண்டு. எனவே இடைவெளியை விட்டு உலகத்திற்கு புலனானதாக இருப்பினும் அந்த கௌசல்யின் கர்ப்பம் விஷ்ணுபதமான ஆகாசமாகவே இருந்தது. அவ்வளவு அழகான விஷயம் தெரியுமா? உண்மையிலேயே சுகவிதா எத்யஸ்தி ராஜ்யேனக்கிம், ஒரு நல்ல கவிதை கிடைச்சதுன்னு சொன்னா பெரிய ராஜ்யத்தை காட்டிலும் அதனுடைய அனுபவம் ஆனந்தமா இருக்கும் இல்லையா? அதுபோல சுவாமி தேசிகன் இங்க வந்து விஷ்ணுபதாசக்தம், விஷ்ணுபதம் என்பதான சப்தத்துக்கு ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணார். பெருமாளுடைய திருவடியும் அர்த்தம் பண்ணார், ஆகாசம்னு சொன்னார். தமிழிஷிம் தாம் சபாதுகாம், அந்த பெருமாள் திருவடியிலே இருக்கக்கூடிய நம்ம ஆழ்வார சேவிக்கிறேன்,
தாம் ச பாதுகாம், அந்த பாதுகையை சேவிக்கிறேன். ஏன்னா யதார்த்தா ஷடஜித் சம்யா, ஷடஜித் என்று நம்மாழ்வாருக்கு திருநாமம். அதான் ஷடாரி, ஷடகோபா, ஷடவைரி, ஷடத்விட்டு, இப்படிலாம் பல பேர். எல்லாம் ஒரே அர்த்தம் தான், சினானிம்ஸ். என்ன அர்த்தம்? யதார்த்தா ஷடஜித், ஷடஜித் என்னும் பெயரை பொருளுடைத்தாக்கியது. அந்த பெயர் அதற்கு அன்வர்த்தனாமாவானது. எத்தகைய அன்வர்த்தனாமானார்? நம்மாழ்வார் கர்ப்பத்துல இருக்கச்சே ஷடம்தான வாயு மூட வந்தது, அவரை பிடிக்க வந்தது. ஹம் அப்படின்னு ஒரு ஹுங்காரம் பண்ணார். அவ்வளவுதான், அந்த வாயு பஸ்ட் ஆயிடுது. அதுல இருந்து அவருக்கு ஷடகோபர், ஷடஜித்து, ஷடத்விட்டு என்று திருநாமம். நாஷடன், நாஷடன். பாதுகா விஷயமான ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன்னு சொன்னோம், பாதுகா சகஸ்ர உபன்யாசத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னோம். என்ன நிர்பந்தப்படுத்தி நீதான் இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு என்ன ஜெயித்தாள் பாதுகாதேவி. ஷடனை ஜெயித்தவர் நம்மாழ்வார், ஷடனாகிற என்னை ஜெயித்தவள் பாதுகாதேவி. நீங்கள் இருவரும் எம்பெருமானுடைய திருவடிகளில் தான் இருக்கிறீர்கள். உங்கள் இருவருக்கும் அன்வர்த்தனாமா, உங்களுடைய பெயர் பொருளுடைத்தாகிறது என்று சொன்ன வந்தே விஷ்ணுபராசக்தம் தமிழிஷாச்ச பாதுகாம் யதார்த்தா ஷடஜித் சம்யா மச்சித்த விஜயாத்யயோ திரமிடோபனிஷன் நிவேஷ சூன்யானபி லக்ஷ்மீரமணாய ரோச்சயிஷ்யன் த்ருவமா விஷதி ஸ்ம பாதுகாத்மா ஷடகோபா ஸ்வயமேவ மானனீயா. எங்கள் நம்மாழ்வார் பண்ணிருக்கக்கூடிய உபகாரத்தை உலகத்துல வேற யாரும் பண்ண முடியாது சொன்ன. டியூயல் ரோல் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, டியூயல் ரோல் என்பதாக காண்பிக்கிறான். ஒரே சமயத்துல 2-3 கேரக்டரை என்ன எடுத்து நடிக்கிறது இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி டியூயல் ரோல் நம்மாழ்வார் பண்றாரு. எப்பவுமே தமிழ் தெரியாதுன்னு சொல்லிக்கிறதுல அவ்வளவு பெருமை. அதுவும் நமக்கும் தமிழ் தெரியாதுன்றத விட எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் தமிழே தெரியாது. எங்க பசங்க அப்கோர்ஸ் தே டோன்ட் நோ தமிழ், தே ஆர் ஸ்ட்ரகிளிங் தமிழ் அப்படின்னுவான். இதனால என்ன தெரியுமா ஆறுது? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி எங்கேயான ஒரு சமயத்துல வேற வழி இல்லாமல் வைதிகர்களை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துடுது. லௌகிகாளுக்கு, பரமலௌகிகாளுக்கு ஒரு வைதிகர்களை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுருக்கு. ஏன்னா லௌகிகாளுடைய டிபெண்டன்சி வைதிகாளுக்கு இருக்கு. சரி, நான் அவளை ப்ரிசைட் பண்ண கூப்பிட்டுறோம். ப்ரிசைட் பண்ண கூப்பிட்டா அதை பத்தி பேசுறதுக்கு இவாளுக்கு தெரியல. சரின்ட்டு யாருக்கிட்ட ஒருத்தர்கிட்ட நீ 4 வார்த்தை எனக்கு இங்கிலீஷ்ல எழுதி கொடு. இப்பெல்லாம் தமிழ் படிக்க தெரியும்னு சொன்னா அது இங்கிலீஷ்ல டைப் பண்ணாதான் படிக்க தெரியும். இங்கிலீஷ்ல டைப் பண்ணாதான் படிக்க தெரியும் இல்லையா? அது மாதிரி எனக்கு பேசுறதுக்கு சொல்லி எனக்கு 4 வார்த்தை எழுதி கொடுத்து ஒருத்தர் தெரிஞ்சவர்கிட்ட எழுதி வாங்கிட்டு வர சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு தான் வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி இந்த சுவாமி உபன்யாசம் பண்ணார், ரொம்ப நல்லா இருந்தது, இது ஒரு நல்ல ப்ரோக்ராமா இருந்தது, நான் அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னா, இந்த நன்றி அப்படின்னு ஒரு அழகான பதம் இருக்கு. அது என்னமோ தெரியல, எசகு பிசக நன்றின்னு சொன்னாலே நல்ல விஷயம் தான். அந்த நன்றின்றத வேற ஒரு லாங்குவேஜ்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டா சம்ஸ்கிருதத்துல அதுக்கு கிருத்தஜ்ஞதா என்பதாக பெயர். நன்றி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? கிருத்தஜ்ஞதா அப்படின்னு பெயர் அதுக்கு. அந்த சுவாமிக்கு எங்களுடைய தேங்க்ஸ், அந்த சுவாமிக்கு எங்களுடைய கிருத்தஜ்ஞதா, அந்த சுவாமிக்கு எங்களுடைய நன்றி. லாங்குவேஜ்ன்றது எதுக்கோசரம் தெரியுமோ? நமக்கு ஈஸியா கம்யூனிகேட் பண்றதுக்கோசரம் தான். கம்யூனிகேட் பண்ண வேண்டிய லாங்குவேஜை காம்ப்ளிகேட் பண்ணக்கூடியதான பெருமையும் பிரபாவமும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மட்டும்தான் உண்டு. இப்ப ஏன் உன்னை யாரும் கூப்பிட மாட்டேட்டா தெரியறதோ இல்லையோன்னு நீங்க எல்லாம் மைண்ட் வாய்ஸ்ல வச்சுப்பீங்க. இவ என்ன பண்ணுவார், அந்த கிருத்தஜ்ஞதா அப்படின்றத அவருக்கு எழுதி கொடுத்த ஒருத்தர் இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்துருக்காரா? அப்ப அந்த கிருத்தஜ்ஞதான்றதுல இங்கிலீஷ்ல ஜி தான் ஸ்பெல்லிங் போட்டான். கரெக்டா நான் சொல்றது? கிருத்தஜ்ஞதா என்பதற்கு இங்கிலீஷ்ல ஸ்பெல் எப்படி போட்டானோ ஜி அப்படின்னு தான் போட்டானோ இல்லையா? அதை கஷ்டப்பட்டு அவர் எடுப்பாரு. சுவாமிக்கு அடியேனுடைய கிருத்தகணத்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. கிருத்தஜதை என்றால் தேங்க்ஸ் அர்த்தம். கிருத்தகணத்தை என்றால் செய் நன்றி மறப்பது என்பதாக பொருள்.
மெனக்கட்டு இவர் என்ன பண்ணுவார், நான் சுவாமிக்கு கிருத்தஜனத்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அன்னைக்கு தமிழ் தெரிஞ்சிக்காம, தமிழ்ல புரிஞ்சிக்காமல், தமிழினுடைய வார்த்தாலாபமே இல்லாமல் வந்ததினாலே ஏற்பட்ட விபரீதம் இது. இத தேசிகன் காலத்திலேயே உண்டு போல இருக்கு. our children doesn't know Tamil, they don't know well how to speak in Tamil அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கா போல இருக்கு. அப்ப தேசிகன் பார்த்தார், இவெல்லாம் பொழைக்கிறதுக்கு வழி ஏதாவது உண்டான்னு பார்த்தார். ஆழ்வார் பண்ணியிருக்காரு, எவ்வளவு கிருபை பண்ணியிருக்காரு ஆழ்வார், எவ்வளவு பெரிய கருணை ஆழ்வாருக்கு. திரமிடோபனிஷன் நிவேஷூன்யான் அபி லக்ஷ்மி ரமணாய ரோச்சை. ஒருத்தர் பெருமாளை சேவிக்க வர்றார். அப்ப அவர் பெருமாளை சேவிக்க வரைச்சே பெருமாள் கேட்கிறான் அவன்கிட்ட, ஏன்பா பல்லாண்டு சொல்லு, திருப்பாவை சொல்லு, அடக்கா ஏதாவது ஒரு பாசுரம் ஏதாவது சொல்லணும் இல்லையோ, அமரநாதிபிரான் 10 பாசுரம் சொல்லுன்னா இவர் திரு திருன்னு முழிக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவர் இல்லையோ, முழிக்கச்சே கூட திரு திருன்னு தான் முழிக்கும். ஒன்னும் தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, ஒண்ணும் தெரிஞ்சுக்கலையே. பெருமாள் கோவிச்சுட்டான், கலப்பு. சரி, அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். தமிழ் கூட தெரியாது அவனுக்கு, தமிழ்ல எதுவுமே தெரியாது அவனுக்கு. அப்படி இருக்கிறவனுக்கு நான் எப்படி அனுகிரகம் பண்ண முடியும்? சரி, ஏதாவது ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கா, ஏதாவது ஆச்சாரிய சம்பந்தத்தை வச்சு அவனுக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணிடலாம். உனக்கு என்னடா ஆச்சாரியம், உனக்கு யாரா ஆச்சாரியன்னா, சுவாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஆத்துக்கு மெசேஜ் அனுப்புறேன், என்னுடைய கல்யாண பத்திரிகையில யார் பேர் போட்டிருக்கா தெரியலையே, என் ஆச்சாரியன் யார் பேர் போட்டிருக்கான்னு தெரியல, ஆயிடணும். அப்புறம் வாத்தியார் ஒருவர் ஆச்சாரிய சம்பாவனை 500 ரூபாய் கேட்பார், கொடுப்பேன். அத்தோட எனக்கு ஆச்சாரியனுக்கு எனக்கு அவ்வளவுதான் சம்பந்தம், ஆயிடணும் அபவுட் ஆச்சாரியன். சாப்போ வெளில அப்படின்னு வருவான். முதல்ல இடத்த காலி பண்ணு, இந்த பக்கமே நிக்காத, எவ்வளவு நெஞ்செழுத்தோ எவ்வளவு தைரியம் உனக்கு, இந்த பக்கம் வரப்போ அப்படின்னு. அப்போ நம்மாழ்வார் பாதுகா ரூபத்துல பெருமாள் திருவடியில எழுந்தடி. உடனே நம்மாழ்வார் பெருமாள் திருவடியிலிருந்து நேர கிளம்பி இந்த பேண்ட் சொக்கா போட்டுண்டு ஸ்டைலா இருந்துட்டு கண்ணாடியில எல்லாம் ஒரு கயரெல்லாம் கட்டிட்டு அப்படி ரொம்ப தன்னை சொபஸ்டிகேட்டடா காமிச்சுண்டு ஜோபியில கை விட்டுட்டு கையை கூட கூப்பாமல் ஒருத்தன் கோவிலுக்கு வந்து நின்று ஐடனோ டேமில்னு சொல்றான் பாருங்க, அவன் தலையில ஏறி உட்கார்ந்துக்கிறான். என்ன அர்த்தம்? அவனுக்கு ஷட்டாரி சாதிக்கப்படுகிறது. அவனுக்கு ஷட்டாரி சாதிச்ச உடனே ஆழ்வார் அப்படி திரும்பி பெருமாளை பார்த்து கேட்கிறாரா, இவனுக்கு தமிழ் தெரியாது, ரிஜெக்ட் பண்ணி, இவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணினீங்களே பெருமாளே, இப்போ என் சம்பந்தம் அவனுக்கு இருக்கு, நான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கேன், ஆச்சாரியனான நான் அவன் தலையில உட்கார்ந்து இருக்கேன், என்னுடைய சம்பந்தம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்டதான என்னுடைய சம்பந்தம் அவனுக்கு கிடைச்சிருக்கச்சே, நீர் அவனை கைவிடுவீரான்னு பெருமாள்கிட்ட சேலஞ்சு பண்றாராம். எங்க ஆழ்வாருடைய கருணையை பார்த்தீங்களா, எங்க ஆழ்வாருடைய பிரபாவத்தை பார்த்தீங்களா? திரமிடோபனிஷன் நிவேஷ சூன்யான் அபி லக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன் த்ருவமாவிஷதி ஸ்ம பாதுகாத்மா ஷடகோப ஸ்வயமேவ மானனீயஹ. ஷடகோபஹ ஸ்வயமேவ மானனீயஹ. அந்த நம்மாழ்வாருடைய பெருமையை எப்படின்னு சொல்லு, அந்த நம்மாழ்வாருடைய இத்தகைய ஒரு கருணையை நான் எப்படின்னு பாராட்டுவேன், எப்படின்னு அதை விவரணம் பண்ணுவேன் சுவாமி. இப்படி ஒரு கருணையா, ஒண்ணுமே இல்லாத பெருமாள் கைவிட்ட கேச கூட ஆழ்வார் ஆதரித்து அனுகிரகம் பண்ணி. அதனால்தான் இங்க இருக்கக்கூடிய ஆஸ்திகர்கள்ட்ட அடியன் இருக்கையும் கூப்பி உரைக்கக்கூடிய ஒரு விண்ணப்பம். இவ்வளவு ஆஸ்திகர்கள் இருக்கு, இவ்வளவு சத்தையோட இந்த உபன்யாசத்தெல்லாம் நீங்க என்ன கேட்குறீங்க? கோவில்ல அர்ச்சா ரூபத்துல பெருமாள் எழுந்திருக்கானே, அவனை தொட்டு சேவிக்கிற பாக்கியம் நமக்கு உண்டா? அந்த பெருமாளுக்கு நம்ம எவ்வளவு பெரிய லட்ச லட்சமா கோடி கோடியா செலவழிச்சு உற்சவங்கள் நடத்தினாலும் அந்த பெருமாளை தொட்டு சேவிக்கிற பாக்கியம் நமக்கு உண்டா? சுவாமி தேசிகனே, தேவ பெருமாளுடைய ஸ்வயம் திருமேனிய சேவிக்கிற பாக்கியம் எனக்கு இல்லையேன்னு வருத்தப்படும். அந்த குலத்துல பிறந்த அர்ச்சகாலுக்கு தான் அந்த பாக்கியம் இருக்கு, நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆனா பெருமாளுடைய திவ்ய திருமேனிய தொடர்த்துக்கு நமக்கு ஒரு பாக்கியம் நம்மாழ்வார் மூலமா கிடைச்சிருக்கு. அவனுடைய பாதுகைகள், அந்த திருவடி ஸ்பர்ஷம் பாதுகா ரூபத்துல நம்ம தலையில வந்து உட்கார்ந்து
கோவில்ல பாதுகை ஷட்டாரி சாதிக்கப்படும். அப்படி இருக்கச்சே நாமும் குறைஞ்சபட்ச ஒரு தகுதியோடு அதற்கு போக வேண்டாமா? சொக்கா பேண்ட் போட்டுட்டு போறது, இல்ல ஸ்திரீகள் அந்த வேற விதமான வஸ்திரங்கள், ட்ரெடிஷனல் வஸ்திரங்கள் இல்லாமல் வேற விதமான வஸ்திரங்கள் உடுத்திட்டு போறது, அப்புறம் தலையில விதவிதமான அந்த கிளிப் எல்லாம் சொருகிக்கிறது, நன்னாவா இருக்கு இதெல்லாம்? நீங்கெல்லாம் ஆஸ்திகர்கள், சொன்ன பேச்ச கேட்பேள், உங்களுக்கு ஆஸ்திக சிந்தனை உண்டு, அதனால இனிமே கோவிலுக்கு போகச்சு இப்படிலாம் போக மாட்டேள் அப்படின்றதான ஒரு நம்பிக்கையோட இந்த பிரார்த்தனையை உங்ககிட்ட நான் வைக்கிறேன். ஆமா, ட்ரெஸ் கோட் இஸ் ஹைலி நெசசிட்டி. ஏன்னா பெருமாளுடைய திருமேனியையே தொடர சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம தேகத்துல எந்த அவயவத்துக்கும் கிடைக்காத அந்த பாக்கியம் நம்முடைய சிரசுக்கு கிடைச்சிருக்கு. தந்தை என நின்ற தனித்திருமாள் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே. சுவாமி தேசிகரை தவிர்த்து நம்மாழ்வாருடைய பிரபாவத்தை இப்படி வேற யாரால சுவாமி சொல்ல முடியும்? நம்மாழ்வாருடைய பிரபாவத்தை கொண்டாடுறதா, இல்ல நம்மாழ்வாருடைய பிரபாவத்தை இப்படி காமிச்சிருக்கிற நம்ம சுவாமி தேசிகரை நம்ம கொண்டாடுறோம். அந்த மகிழ்ச்சி, அந்த கூஸ்பம்ஸ், அந்த ஒரு 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 விசேஷமே இல்லாமல் நாம கோவிலுக்கு போறோம். துருவமா விஷதி ஸ்ம பாதுகாத்மா ஷடகோபஸ்வயமேவ மானனீயா. அந்த ஷடகோபன் அப்படி கொண்டாடத்தக்கவர்ப்பா. அந்த அந்த ஷடகோபன் ஸ்வயமேவ மானனீயா. அவர் எப்படின்னு நாம கொண்டாடுறது, எப்படின்னு நாம அவரை போற்றுகிறது? போற்றி உரைப்பதும் புந்தியில் கொள்வதாக சொல்லி சொல்றாரு. நியதம் மணிபாதுகே ததானஹ சமுனிஸ்தே ஷடகோபயித்யபிக்யாம் பொதுபாஸ்ரித பாதஜாத வம்ச பிரதிபத்யை பரமாததான ரூபம். சுவாமி ஆழ்வார் நம்மாழ்வாரா வராம முதல்லயே அவர் பாதுகையா வந்திருக்கலாமே. ஆழ்வார் நம்மாழ்வாரா வராமல் முதல்லயே பாதுகையா வந்திருக்கலாமே. ஏன் இப்படி ஆழ்வார் நம்மாழ்வாராகி அப்புறம் பாதுகைன்ற பெருமையை பெற்றார் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. கரெக்டு தான். ஆனா அதுல ஆழ்வார் திருவுள்ளம், எம்பெருமானுடைய திருவுள்ளம். வேதத்துல எந்தெந்த பகவானுடைய எந்தெந்த அவயவத்திலிருந்து யார் யார்கள் பிறந்தார்கள் என்று வேதம் சொல்றது. பிராமணோஸ்ய முகமாஷீத் பாஹூராஜன்யா என்பதாக வேதம் சொல்லப்படுது. வேதத்துல குறிப்பு காண்பிக்கப்படுது. நம்மாழ்வார் என்ன பண்ண, புலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிடிந்து என்று உயர்ந்த அந்தன குலத்துல பிறக்கல. இதை பத்தினதான பல சூக்ஷ்மமான அர்த்தங்கள், பல சூக்ஷ்மமான விசாரங்கள்லாம் சுவாமி தேசிகன் சம்பிரதாய பரிசுத்தி என்ற கிரந்தத்துல சாதித்து, உயர்ந்த அந்தனர் குலத்தில் பிறந்து சதுசாஸ்திர பண்டிதரான, எல்லா விதத்திலையும் பெரியவரான, வயசிலையும் பெரியவரான மதுர கவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு எப்படி சுவாமி சிஷ்யராக முடியும்? மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் எப்படி ஆச்சாரியனாக முடியும் என்பதான கேள்வி வரும் பொழுது சுவாமி தேசிகன் சம்பிரதாய பரிசுத்தி முதலான கிரந்தங்கள்ல இதற்கு உரிய சமாதானங்களை நமக்கு அருளி செய்கிறார். சந்தேகமே நமக்கு வரக்கூடாது. சுவாமி தேசிகன் நமக்கு அன்ஷேக்கபிளா விஷயங்களை கொடுத்துற, நமக்கு தெரியல இருக்கலாம். ஆனா என் மைண்ட் எனக்கு என்னமோ கன்வின்ஸ் ஆகப்பா, எனக்கு என்னமோ அதை ஏத்துக்க முடியல. எதை ஏத்துக்க முடியல? ஏதோ ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த விஷயத்துடைய பிரமாணத்தை பத்தி நம்ம ஆராய்ந்து கூட பார்த்ததுல நமக்கு அந்த பிரமாணம் கூட தெரியாது. அது தெரியாத பொழுது எனக்கு தெரியலன்னு நீ சொல்லலாமே தவிர்த்து சம்பிரதாயத்தை தூஷிக்க கூடாது. சம்பிரதாயத்தை தூஷிக்க கூடாது. அதே மாதிரி அங்க சொல்லப்பட்டதான உதாரணத்தை கொண்டு எல்லா இடத்துலையும் நாம இப்படியே நிர்வாகம் பண்ணவும் கூடாது. அதையும் நாம புரிஞ்சுக்கணும். அதுக்குத்தான் நம்ம வழிகாட்டுறதுக்காக ஆச்சாரியன் இன்ஸ்டிடியூஷன், ஆச்சாரியன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணணுமே தவிர்த்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. தொடுபாஸ்ரித பாதஜாத வம்ச பிரதிபத்தியை பரமாததான ரூபம். அந்த ஷடகோப முனிவரானவர் சமுனிகி, அந்த ஷடகோப முனிவரானவர்
உன்னுடைய திருநாமத்தை தான் தரித்து கொண்டவராக அற்புதமான திருமேனியை உலகத்தில் பிரகாசப்படுத்தினார். எதுக்கோசரம் அப்படின்னு கேட்டா, நீ எங்க இருக்க? பெருமாளுடைய திருவடியில் இருக்க. இந்த பத்ததியினுடைய முதல் ஸ்லோகம் வந்தே விஷ்ணுபதா சக்தம் தமிழிஷம் தாம் சபாதுகாம முதல் ஸ்லோகம். இந்த பத்ததியினுடைய முதல் ஸ்லோகம் அதுதானே. அப்ப நீ எங்க இருக்க? பெருமாளுடைய திருவடியில் இருக்க. தொதுபாஸ்ரித பாத ஜாத வம்ச. அப்ப நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின குலம் என்ன குலம்? எம்பெருமானுடைய திருவடி குலம். திருக்குலம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பகவானுடைய திருவடி குலம். அந்த திருவடி குலத்தில் தான் அவதரித்து திருவடியினுடைய மேன்மையையும் திருவடி குலத்திற்கு உரிய பெருமையையும் அந்த திருவடியில் விளங்கக்கூடிய பாதுகையான ஷட்டாரியான பாதுகாதேவியான ஒன் பெருமையையும் உலகத்திற்கு சுவாமி நம்மாழ்வார் பறைசாற்றுகிறார் என்று வர்ணிக்கிறார். தொதுபாஸ்ரித பாதஜாத வம்ச பிரதிபத்தியை பரம் ஆததான ரூபம் முனினா மணிபாதுகே த்வயாச்ச பிரதிதாभ्यां ஷடகோபசம்யைவ த்விதயம் சகலோபஜீவ்யமாசீத் பிரதமேன ஸ்ருதிः அன்யதः ததர்த்தः. சுவாமி கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம்னு அந்த மதுரம் மதுராட்சரத்தை வாங்கி வாங்கி சாப்பிடுறது வால்மீகி கோகிலம்னு சொல்ற மாதிரி இங்க தேசிக கோகிலம். அப்புள்ளார் ஒரு கிளியை பழக்கி வைக்குமா போலே பழக்கி வைத்த சுவாமி தேசிகன் ஒரு கிளி. அப்புள்ளார போல சுகபிரம்மத்தை போல வைராக்கியத்துல சிறந்த ஒரு கிளி. அது பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்லி நம்மாழ்வாருடைய பிரபாவத்தை சொல்லி அமிர்தத்தை அப்படியே குடிச்சுட்டே இருக்கு. ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் அவ்வளவு அர்த்தங்களை காண்பிக்க. அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு பாதத்திலையும் ஒவ்வொரு பதத்திலையும் ஒவ்வொரு எழுத்திலையும் அதிசயத்தமான அர்த்த விசேஷங்களை குப்பியமா வைத்து வைத்து சுவாமி தேசிகன் ரசிக்கிறார். காவியஸ்ய ஆத்மா துவனிருத்தி புதைகின்னு துவன்யாலோகத்துல ஆனந்தவர்தன் சொன்னான். காவியத்துடைய ஆத்மா யாது? தேகத்துக்குள்ள ஆத்மா எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அந்த மாதிரி காவியத்துக்குள்ள அப்படி ஒரு ரசவத்தான அர்த்தங்கள் பொதிந்திருக்கின்றன, மறைந்திருக்கின்றன காண்பிக்க. இந்த ஸ்லோகங்கள்லாம் எவ்வளவு அர்த்தங்கள் சொல்லணும் தெரியுமா? முனினா மணிபாதுகே த்வயா ச பிரதிதாभ्यां ஷடகோபசம்யைவ. இன்னொரு விதத்துல ரெண்டு பேருக்கும் ஷடகோபத்துவ சித்தியை சாதிக்கிறார். ஷடகோபசம்யைவ பிரதிதாभ्यां த்வயா ச முனினாச்ச. உபன்யாசத்துல இப்படிலாம் அன்வய கிரமம் எல்லாம் பண்ணா போர் அடிக்கும், எனக்கும் தெரியும். ஆனா ஒரு சில ரசத்தை சொல்றதுக்காக அடியன் ஆரம்பிச்சேன். முனினா அந்த முனிவராலேயும் தொயாச்ச மணி பாதுகே அம்மா பாதுகே ஒன்னாலேயும் பிரதிதாபியாம் ஷடகோப சம்யைவ. ஷடகோபன் என்பதான பெயர் இருக்கு, ரெண்டு பேரினாலையும் உலகத்தில் பொருளுடைத்தாக விளங்குகிறது. த்விதயம் சகலோப ஜீவியமாசீது. த்விதயம் இந்த ரெண்டு ரெண்டு விஷயங்கள் உலகத்துல சகல உபஜீவியம் சகல லோகத்திலையும் பிரசித்தமானது, உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது. சில விஷயங்கள் உலகத்துக்கு தெரியாமே இருக்கே. சொல்லி உபய வேதாந்திகள் நம்ம சொல்லிக்கிறோம். ஸ்ரீ ஊவே சுவாமி சன்னதியில் அப்படின்னு இன்னைக்கும் கல்யாண பத்திரிகை போடுறதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா கல்யாண பத்திரிகையில யூஸ் பண்ணக்கூடிய ஊவேக்கு அர்த்தம் என்ன என்று பத்திரிகையை பிரிண்ட் பண்றதான எஜமானன் அவளுக்கு தெரியாது. அந்த பத்திரிகையை யாருக்கு நாம கொடுக்குறோமோ வாங்கி படிக்கிற அவளுக்கு அந்த ஊவே பத்தி தெரியவே தெரியாது. ஆனா அது போடலன்னா கோவிச்சுக்க, என்ன எப்படி எனக்கு மட்டும் நீங்க எப்படி ஊவே போடாம விட்டுட்டேன். அதுக்கோசரம் என்ன பண்ணிட்டோம், சிம்பிளா அதை பிரிண்ட் பண்ணிட்டோம். யாருக்கெல்லாம் ஊவே வேணுமோ வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டோம். நம்ம யாரும் அதை பத்தி கவலையப்படுறது. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு, உபய வேதாந்திகள் என்னும் பெருமை. இதுதான் கடைசி ஸ்லோகத்துல தேசிகன் ஜெயதி யதிராஜ சுக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காருடைய ஸ்ரீ சுக்தி நம்மாழ்வாருடைய எம்பெருமானுடைய சம்ஸ்கிருத வேதம். நம்மாழ் ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி என்று சொன்னால் அது திராவிட வேதம். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ரெண்டு கண்ணு, வலது கண்ணாலையும் இடது கண்ணாலையும் சேர்த்து நாம ஒரே காட்சியை தான் பார்க்க முடியும்.
வலது கண்ணால ஒரு காட்சி, இடது கண்ணால ஒரு காட்சி சைமல்டேனியஸா நம்மளால பார்க்க முடியாது. அப்ப வலது கண்ணும் இடது கண்ணும் சேர்ந்து ஒரே காட்சியை நமக்கு காண்பிப்பதை போல பிரம்ம தத்துவமான சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமான் நாராயணோ நஃபதிஹி அகில தனுஹு முக்திதஹா முக்தபோக்யா. சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தான் நமக்கு தலைவன், அவன்தான் மோட்சத்தில் அனுபாவியன், முக்தியை அளிப்பவன் என்று அறுதியிட்டு சொல்லுகின்றன. அப்பேற்பட்டதான அந்த ஸ்ருதி பிரதமேன ஸ்ருதி, முதல்ல ஸ்ருதியானது அவ்வாறாயிற்று. ஸ்ருதியானது பிரசித்தமானது, ஸ்ருதியானது உலகத்தில் நடையாடத் தொடங்கியது. பிறகு அந்யதா ததர்த்தா, அந்யதா ததர்த்தா என்றால் அடுத்தது அந்த ஸ்ருதியினுடைய அர்த்த விசேஷம். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி எல் நெஞ்சுள் நிறுத்தினான் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையில் பொருள் அனைத்தும் அனைத்தும் பொருள் அனைத்தும் மறையின் பொருள் அனைத்தும் அருமறையில் பொருள் அனைத்தும் அவ்வருமறையின் பொருள் அனைத்தும் பாடி நிற்க பாடி உள் நிற்க பாடி நெஞ்சினுள் நிற்க பாடி என் நெஞ்சினுள் நிற்க பாடி பொருள் நிற்க பாடி மெய்ப்பொருள் நிற்க பாடி வேதியர் மெய்ப்பொருள் நிற்க பாடி மிக்க வேதியர். எப்படிலாம் அர்த்தம் பண்றார் மதுரகவி ஆழ்வார், எப்படியெல்லாம் கொண்டாடுறார், எப்படிலாம் ஒரு பாவனா பிரகர்ஷத்தை அதை அப்படியே பிரவகிக்க வைக்கிறார் இல்லையா? அப்படியே அந்த பாவனையில மூழ்கி திளைக்கும்படியாக பண்றார் ஒளியும். அப்ப பிரதமேன ஸ்ருதிஹி என்று அந்த வேதம் காண்பிக்கப்படுகிறது. அடுத்தது என்ன அப்படி கேட்டா அந்யதா ததர்த்தா, அதனுடைய அர்த்த விசேஷம். அப்போ முதல் காரியம் என்னது? வேதத்துடைய பிரகாசம் அது ஷட்டாரியினால தெரிகிறது. எப்படி தெரிகிறது அப்படி கேட்டா அந்த ஷட்டாரிதான் எம்பெருமான காண்பிக்கிறது. ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னு நாம பார்க்கிறோம். ஸ்ருதௌ தீப்தே ஸ்ருதி சிரசி விதீப்தே என்று பெரியவர்கள் இதனுடைய விவரணங்களை காண்பித்தார்கள். கர்ம காண்டத்துல பெருமாளுடையதான பிரகாசம் தீப்தியா இருக்கு. ஞான காண்டத்துல வேதாந்த காண்டத்துல பெருமாளுடையதான அந்த பிரகாசமானது விசேஷேன பிரகாசிக்கிறது என்று காண்பிக்கிறது. அப்போ பிரதமேன ஸ்ருதிஹி அன்யதா ததர்த்தா, இப்படி ஷடஜயம் வேதத்தினுடைய பிரகாசனம், வேதத்துடைய அர்த்தங்களை உலகத்தில் பிரகாசப்படுத்துவது என்பதை தவிர்த்து என்பது மட்டுமில்ல, கர்ணாமிருதமான சப்தங்களினாலேயும் பாதுகைக்கும் நம்மாழ்வாருக்கும் திருநாம சாமியம். பாதுகைக்கும் ஷட்டாரின் பேரு, நம்மாழ்வாருக்கும் ஷட்டாரின் பேரு. ஆகர்ணிய கர்ணாமிருதமாத்மவந்தா காதா சஹஸ்ரம் ஷடகோபசூரேः மஞ்சு பிரணாதாம் மணிபாதுகே த்வாம் ததேகநாமானமனுஸ்மரந்தி ததேகநாமானமனுஸ்மரந்தி ஆகர்ணிய கர்ணாமிருதமாத்மவந்தா. திருவாய்மொழி சொல்லும் பொழுது எப்படி இருக்கணும்? திருவாய்மொழியை கேட்கிறவாளுக்கு ஸ்ருதி சுபதமிதம் யா குடலின் மலிய சொன்ன ஓராயுரத்துளிப்பத்தும் பாட்டியே கேயே சமதுரம் வர்ணஸ்தோமைஹி வகுலசுமனோ வாசனாமுத்வஹந்தி ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம். கீழே முதல் பந்தத்தில சாதித்தாரோ இல்லையோ, அந்த அர்த்தங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆகர்ணிய கர்ணாமிருதமாத்மவந்தா, ஏன்னா இந்த திருவாய்மொழி பாடினான்னா பெருமாளே ஓடி வந்து அப்படி தலசாச்சரி கேட்பான்.
எம்பெருமான் திருமகுடம் சாய்க்கும்படி கவி கூறும் ஞான பெருங்கடலேன்னு கம்பர் சடகோபர் அந்தாதியில பேசினேன். ஆழ்வார் பாசுரம் பாடுறான்னா அப்படி பெருமாள் அப்படி காதை கொடுத்து அப்படி ஆனந்தமா ரசிப்பான். திருவாய்மொழி சேவாகால் நடந்துருச்சே சலபல 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 பேசிட்டு இருக்க மாட்டான். கர்ணாமிருதமாத்மவந்தா அந்த காதுக்கு ரசாயனமா இருக்கணும். காது கொடுத்து கேட்கிறவாளுக்கு காதுல ஒரு அமிர்த பிரவாகத்தை பொழியணும். ஆனந்தமா இருக்கணும். தன்மஞ்சீர பிரதிமனினதேன்னு சொன்னார் சுவாமியும். இந்த பாதுகா சகஸ்திரத்தை பிரார்த்திக்கச்சே, அம்மா பாதுகாதேவியே, உன் தண்டை உன்னிடத்தில் உள்ள அந்த சலங்கைகளின் நாதம் போன்று, திருவாய்மொழியின் அமிர்தமயமான நாதம் போன்று பாதுகா சகஸ்திரத்தின் நாதமும் மகான்களினாலே கொண்டாடப்படத்தக்கதாய் விளங்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன். அதனால மகான்கள் பார்ப்பா, சாராசார விவேகிகளான மகான்கள் பார்ப்பா. ஆகர்ணிய கர்ணாமிருதமாத்மவந்தா. எல்லாருக்கும் அது புரியாது, எல்லாரும் அதை தெரிஞ்சுக்க முடியாது, எல்லாராலையும் அதை அனுபவிக்க முடியாது. ஆத்மவந்தா சாராசார விவேகிகள். எல்லாருக்கும் அது கிடைக்குமா? இல்லையே. அஸ்மத்தேசிக சம்பிரதாய ரகிதைர் அத்யாபி நாலக்ஷிதா. சுவாமி தேசிகன் சாதிப்பாரு, இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு அது அர்த்தம் புரியாதுப்பா, அது அர்த்தம் வராது, அவளால அதை தெரிஞ்சுக்க முடியாது, அவளால அதை என்ஜாயே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அஸ்மத்தேசிக சம்பிரதாய ரகிதை அத்யாபி நாலக்ஷிதா. இன்னி வரும் தேடிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். விஸ்ராம் யத்பிஹி உபரி உபரி நக்தம் திவா அப்படின்றதாக இரவும் பகலும் அவ தேடிட்டு இருப்பா. ஆனா ஆத்மவந்தா இருக்காளே மகான்களா, கர்ணிய கர்ணா அமிர்தமாத்மவந்தா காதா சஹஸ்ரம் ஷடகோபசூரேஹே வான்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆய்ந்த தமிழ் மறைகள் ஆயிரம். ஆகர்ணிய கர்ணாமிருதமாத்மவந்தா காதா சஹஸ்ரம் ஷடகோபசூரேஹே மஞ்சு பிரணாதாம் மணிபாதுகே த்வா. ஒவ்வொரு பாசுரத்தை சொல்லும் பொழுதும் ரங்கநாதன் பாதுகையோடு சஞ்சரிக்கும் பொழுது அவனுடைய திருவடியில் சாற்றப்பட்டிருக்கக்கூடிய பாதுகையில் உள்ள சலங்கைகள் கல் 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 என்பதாக அது எப்படி சப்திக்குமோ, அந்த சப்தத்தினால ரங்கநாதனுக்கு எப்படி இனிமை உண்டாகுமோ, ஆனந்தம் உண்டாகுமோ, அதே போன்றுதான் திருவாய்மொழியினுடைய சப்தமும் பாதுகாதேவியினுடைய நாதமும் இவர்கள் இருவரும் ஒன்று என்று ததேக நாமான மனுஸ்மரந்தி ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம் என்று வேதாந்திகள் மட்டுமில்ல, சாஸ்திரஜர்கள்லாம் இதை பத்தி ஒரு பெரிய விசாரங்கள்லாம் பண்ணுவோம். ஒருத்தர் நினைக்கச்சே தேவதத்தன் ஒருத்தர் வரார் அப்படி கேட்டா, அந்த தேவதத்தனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், யஜ்ஞதத்தன் பேரு. அந்த தேவதத்தனையும் யஜ்ஞதத்தனையும் சேர்ந்தே தான் எப்பொழுதும் பார்த்து பழக்கம். அப்போ தேவதத்தனை மட்டும் தனியா பார்க்கும் பொழுது எப்பவுமே கல்யாணத்துல வந்தவாளை விட்டுடுவான், வராத வாழை விசாரிப்பான். நாம போய் நின்றா ஏன் உங்க ஆத்துக்காரி அழைச்சுன்னு வரலன்னு கேட்போம், ஏன் வந்திருக்கணும் விசாரிக்கிறியா. அந்த மாதிரி தேவதத்தனை பார்த்தா யஜ்ஞதத்துடைய ஞாபகம் வருவது, இவர் யஜ்ஞதத்தோடு சேர்ந்து இருப்பாருன்னு. அந்த மாதிரி ஷட்டாரிய பார்த்தா நம்மாழ்வார் ஞாபகம் வருது, நம்மாழ்வாரை பார்த்தா ஷட்டாரியுடைய ஞாபகம் வருதான். ததேக நாமான மனுஸ்மரந்தி. ஏன்னா அதனுடைய நாதமும் இதனுடைய வேதமும் எது? திராவிட வேதம். அந்த வேதம் தான் இதனுடைய நாதம், இந்த நாதம் தான் அங்கே வேதம். இது ரெண்டுத்துக்கும் ஷடாரி என்ற திருநாமம் உண்டு. எஸ்ஸப்தபர்வவ்யவதான துங்காம் சே. நிறைய சொல்லணும் தான் அடி இருக்கும் ஆசை, இதனும் நிறைய விஸ்தரிக்கணும் தான் அடி இருக்கும் ஆசை. எஸ்ஸப்தபர்வவ்யவதான துங்காம் சேஷத்வ காஷ்டாம பஜன் முராரே தஸ்யாபி நாமோத்வகனாத் த்வயாசோ லகு கிருதோ பூத் ஷடகோபசூரிஹி. ரொம்ப ரசமா சொன்ன. இதுதான் ரசம் இல்ல சுவாமி, இதுதான் ரசிக்க முடியாது. இங்க ரசிக்க முடியாது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகம் உண்டா, ஏதாவது ஒரு அர்த்தம் உண்டா? இல்லையா? அவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னன்னா, இந்த பாகவத காஷ்டைன்னு சொல்லுவார், கிரய விக்கிரையாக தசையா சமிந்ததை எதிராக சப்தத்தில் தேசிகன் சொல்லுவார். ஒருத்தர் சொன்னார் அடிக்கடி கடியோம்னு. நான் அடிக்கடி கடியோமா? அப்ப வெறும் வெளிப்புச்சா கடிப்பார் அர்த்தமா? அடிக்கடி கடியோம்னா என்ன சொன்ன அர்த்தம்?
திடீர்னு அவருக்கு வெறி பிடிக்கும், அப்ப வெறி பிடிச்ச போது கடிப்பார் அர்த்தமாங்க. அப்படி பிரிக்க கூடாது. அடிக்கு 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 அடியோ, அப்படி அப்படி பிரிச்சுக்கணும். அடிக்கடி கடியோம்னா ஏதோ கடிப்பாருன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. அதுபோல அடியார் அடியார் அவர் அடியார் அவர்தம் அடியார் 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 தொத்பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, முகுந்த மாலையில சாதிக்கிறார். ஆழ்வாரே அடியார் அடியார் அவர்தம் அடியார்னு காண்பிக்கிறார். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் என்பதாக பல ஆண்டாள் நாச்சியார் மற்றும் பல ஆழ்வார்கள் காண்பிக்கிறார். பெருமாளுக்கு நமக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்த விசேஷம் எப்படின்னா சப்த பர்வ சேஷத்துவ காஷ்டானத்துவம். சப்த பர்வ சேஷத்துவ காஷ்டா, ஏழாவது நிலை. ஏழாவது நிலை ஆகையால் தான் ஒரு விசேஷம். ஏழு மலை என்பது திருவேங்கடமுடியானுடைய ஏழு மலை, அதற்கு சேஷகிரின்னு பேர். அது சேஷகிரி மட்டுமில்லை, அது விசேஷகிரி. சப்த பர்வம், சப்த பர்வத்தம், சப்த பர்வமாக நம்முடைய பாரதந்திரியம் சேஷத்துவ காஷ்டையை காண்பிக்கிறது. இங்கிருந்து இப்படி நாம மேல போய் நிக்கச்சே கரிகிரி மேல் கண்டன் நின்று என்று குன்றமேந்தி குளிர்மலை காத்தபிரானாக திருவேங்கடமுடியான் நமக்கு சேவை சாதிக்கிறான். இந்த தத்துவத்தையும் நமக்கு காண்பித்தவர் சுவாமி நம்மாழ்வார் தான். புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேரில் காண்பித்தார். எந்த நம்மாழ்வார் சேஷத்துவ காஷ்டாம் சப்தபர்வ வியவதான துங்காம் அபஜத்து, அதாவது புருஷார்த்த காஷ்டின்னு சொல்லுவார் சுவாமி தேசிகன் ரகசிய திரேசாரத்துல இதனுடைய விவரணத்தை பண்ணி காண்பித்து. பகவத் தாஸ்யத்துவம் என்பது பாகவத தாஸ்யத்துவ பரியந்தம் போகும். இத திருப்பாணாழ்வாரும் அடியாருக்கு என்னை ஆட்படுத்தும் விமலன் என்று சாதிக்கிறார். இப்ப என்ன எடுத்து அப்படி கேட்டா, ஒரு தாசத்துவத்தை காண்பிப்பதற்காக நாம ஒரு காரியம் பண்ணுவோம். பத்யம் அங்குலி விச்சேதா உரோ விநியஸ்தம் அக்ஷரம் தன் நாமவகனம் செய்வ தாசியமேத சதுர்விதம்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஒரு சுவாமி நமக்கு ரொம்ப வேண்டியவர், ரொம்ப அவரிடத்துல நமக்கு கிருத்தஜதை இருக்கு. அவர் தான் நமக்கு ஆச்சாரியன். மாதா பிதா யுவதைய ஸ்தனயா விபூதிகி சர்வம் தேவ நியமேன மதன்யானம் அவரை கொண்டாடுறோம் நம்ம. அப்படிப்பட்டவரை நாம கொண்டாடுறதுக்காக அவர் பேர்ல ஸ்லோகங்கள் எழுதலாம், பத்யம். அடுத்தது இன்னும் நமக்கு அவர் இடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தியை காண்பிக்கிறது அங்குலி விச்சேரகான்னு விரலை வெட்டி அவருக்கு காணிக்கையா சமர்ப்பிக்கலாம். உரோ விநியஸ்தம் அக்ஷரம்னு அவருடைய பெயரை மார்பில பச்சை குத்திக்கலாம். நான் நம்மாழ்வார் தாசன் அப்படின்னு மார்ல பச்சை குத்திக்கலாம். தன் நாம வகனம் செய்வர். அடுத்தது நம்மாழ்வார் தாசன்னு பேர் வச்சுக்கலாம். இந்த நாலுல ரெண்டு சாத்வீக வழி, ரெண்டு ராஜச தாமச வழி. என்னது, ஆச்சாரியன் பேர்ல தனியனிட்டு அந்த தனியனை சொல்லி ஆச்சாரியனை சேவிப்பது என்பது ஒரு வழி, அது சாத்விக வழி. அதே போல ஆச்சாரியனுக்கு அடியன் தாசன், அடியன் ராமானுஜதாசன், அந்த சுவாமி திருவடி நானு, அடியன் அந்த சுவாமியுடைய திருவடியில இருக்கக்கூடியவன், கிருஷ்ணவாரிய மகாகுரோஹோ தாசன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை, அது தாசத்துவம். அப்ப அந்த தாசத்துவமானது என்ன பண்றது, உனக்கு உன்னுடைய பெருமையை காண்பிக்கிறது. நம்மாழ்வார் எம்பெருமானுடைய தாச விற்த்தியில தன்னுடைய சேஷத்துவ காஷ்டைய சேஷத்துவத்தை ஏழாவது பர்வா, ஏழாவது கடைநிலையாக தன்னை காண்பித்துக் கொண்டார். அந்த நம்மாழ்வாருடைய பெயரை தான் கொண்டதினாலே பாதுகாதேவி நம்மாழ்வாரை காட்டிலும் பெருமை பெற்றுவிட்டது. இதெல்லாம் சமக்கார். தஸ்யாபி நாமோர் மகனாத் பயாசோ லகு கிருதோபுத் ஷடகோப சூரிகி. ஷடகோபனான நம்மாழ்வார் அவர் சேஷத்த காஷ்டையில போய் இருந்தார். ஆனா நீ பாதுகாதேவியான நீ ஷடாரின்னு நம்மாழ்வாருடைய திருநாமத்தை வைத்துக் கொண்டதினாலே, அவருக்கு நீ தாசன்னு காமிச்சதுனால ஒன்று எட்டாவது பருவாவா எடுத்து ஏழாவது பருவால நிக்கிற நம்மாழ்வாரை காட்டும் எட்டாவது பருவால நிற்கக்கூடிய நீ உயர்ந்தவள் தானே. உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சேஷத்துவ சம்பந்தம் அப்படி இருக்கு. பேசுவார் அடியார் எம் தம்மை விற்கவும் பெறுவார்களே என்று ஆழ்வார் காண்பிக்கிறார். பயிலும் சுடரொளி நெடுமாருக்கு அடிமை, இது போன்ற பாசுரங்களில் இந்த பாகவத சேஷத்துவம் என்பது சொல்லும். இந்த பாகவத சேஷத்துவம் என்பது காண்பிக்கப்படுகிறது. ஷயாத்மனா மதுரிபோரசி சேஷபூதா
பாதாஸ்ரயேன ச புனர்த்விகுணே கிருதம் தத் भूयोऽपि भागवत शेषतया तदेव व्यङ्क्तुं पदामणि शठारि पदं विवर्षीः. இப்போ பகவத் சேஷத்துவம் என்பது பாகவத சேஷத்துவ பர்யந்தம் அனுசந்திக்க பிராப்தம்ன்றது நாம பார்த்தோம் இல்லையா? மற்றொரு தெய்வம் உளதென்று இருப்பாருடன் நுற்றிலே நுற்றரும் உந்த அடியார்க்கு அடிமை என்று ஆழ்வார் சொல்லுவார். இன்னொரு தெய்வம் இருக்குன்னு சொல்றதை விட அவனோட சேர்றது மட்டும் இல்ல, உனக்கு அடிமை என்று காண்பிக்கிறது கூட பெரிய விஷயம் இல்ல, உன் அடியாருக்கு அடிமை. மற்றொரு தெய்வம் உளதென்று இருப்பாருடன் உற்றிலே ஒரு பக்கம் இருக்கட்டும், உற்றதும் சரி உனக்கு அடிமையா இருக்குன்னா உன் அடியாருக்கு அடிமை. இவன் நம்மை சேர்ந்தவன் என்று அபிமானித்திருக்கிற ஒரு சிவைஷ்ணவன் பக்கலிலே வர்த்தித்தல் என்பதாக இருப்பதுதான் விசேஷம். அம்மா பாதுகையே ஷையாத்மனா மதுரிபோரசி சேஷபூதா, சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மறுபடியாம், நிவாச ஷையா ஆசன பாதுகா எல்லா விதத்திலையும் பாதுகா தேவி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றான். ஷையாத்மனா பெருமாளுக்கு எது விசேஷமான அந்த கட்டில் மெத்தை அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமானது என்ன? ஆதிசேஷனாகி அவனுக்கு படுக்கையா இருப்பவள் யாரு? சேஷன். ஷையாத்மனா மதுரி போரசி சேஷபூதா. சேஷபூதா அந்த சேஷத்தை காஷ்டா. அந்த சேஷம்னு அர்த்தம் கைங்கரியம். கைங்கரியம் பண்ணக்கூடியவனுக்கு சேஷன்னு பேரு உண்டோ இல்லையோ? அப்ப சேஷபூதையான நீ பெருமாளுக்கு படுக்கையா இருக்க. இன்னொரு அர்த்தம் பண்ணார், ஆதிசேஷன் தானே, சேஷபூதனானவனாக பாதுகாதேவிதா சேஷம், சேஷம்தான் பாதுகை. அப்ப சேஷபூதா ஆதிசேஷ ரூபத்துல பெருமாளுக்கு படுக்கையா இருக்கக்கூடிய நீயே பாதாஸ்ரயேனச்ச புனர் திகுணே கிருத்தம் தது, மறுபடியும் அவருடைய திருவடியில பாதுகையா இருந்து ஒரே சமயத்தில் ரெண்டு கைகரியம் பண்றது. இந்த லக்ஷ்மணனுடைய விசேஷத்தை சொல்லும் பொழுது அட்ட சோறு விட வேண்டும், அழுகிற சோறு விட வேண்டும்னு வியாக்கியானத்துல ரொம்ப ரசமா ஒண்ணு காமிச்சான். என்னாச்சு, ராமனுக்கு பட்டாபிஷேக சமயம் சுவாமி. அந்த பட்டாபிஷேக சமயத்துல அயோத்தியில எல்லாரும் ரெடியா காத்துட்டு இருக்கா. ராமன் 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 எல்லாரும் ராமனுக்காக தான் காத்துட்டு இருக்கா. ராமோ ராமோ ராமேதி பிரஜா ராம பவன் கதான்னு இருந்துட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு கொஞ்சம் பேஜாராயிடுச்சு. லக்ஷ்மணன் கொஞ்சம் வருத்தப்பட்டான். என்னன்னா, காட்டுல ஏகாந்தமா இருக்குச்சு, பெருமாளுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான சமஸ்த விதமான கைங்கரியமோ லக்ஷ்மணன் பண்ணினான். உண்டோலியோ அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதஸ்தே பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரிசானுஷரம் சரி. நீயும் மண்ணியும் ஜாலியா ஹனிமூனை என்ஜாய் பண்ணுங்க. அழகா காட்டுலயும் மேட்லயும் நல்லா ஜம்முன்னு சுத்திட்டு இருக்கும். உங்களுக்கு தள்ளி பண்ணி போடுறேன், துணி துவைச்சு போடுறேன், ஆத்து பெருக்கிறேன், வாசல்ல கோலம் போடுறேன். மண்ணி கூட காலகாலத்துல சீக்கிரம் இருந்து வாசல் தெளிச்சு கோலம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒளிவில் காலம் எல்லாம் விடுநாய் மண்ணி வடிவிலா அடிமை செய்து வந்தார் லக்ஷ்மண். சீதாதேவி பேசிட்டு இருக்கான் அனுசூயா தேவி கிட்ட. எங்க ஆத்துக்காருக்கு அடங்கின பொம்மநாட்டியா நான் இருக்கேன்னு காமிச்சுக்கணும்னு உலகத்துல ஆசைப்பட்டேன். கடைசியில எனக்கு அப்படி ஒரு சான்ஸே கிடைக்காம போயிடுது. அயோத்தியில தான் நான் ராஜ்யத்துல இருக்கச்சே எல்லாரும் ஐய் யாரங்க அப்படின்னு கேட்டா ஒருத்தர் பாலை கொண்டு ரூபா, ஒருத்தர் பழரசம் கொண்டு ரூபா. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு 10,000 பேர் இருந்தான். சரி, காட்டுக்கு வந்தாவது ராமனுக்கு கூட கைங்கரியம் பண்ணி நாம நல்ல பேர் எடுக்கிறான்றதுக்கோசரம் நான் ஆசைப்பட்டேன். கடைசியில நான் கிளம்புற சமயத்துல எண்ணெயும் சேர்த்து காலில் விழுந்து, எண்ணெயை முன்னாடி வச்சது காலில் விழுந்துட்டான். யாரு? லக்ஷ்மணன். சீதா சமக்ஷம் காக்குஸ்தம் இடம் வச்சனம் அப்ரவீது சீதா முவாச்ச அத்தேஷாக ராகவம்ச மகாவிரதம் என்ன வச்சு தொப்புன்னு காலில் விழுந்து, நீ என்னை அழைச்சிட்டு போய்தான் ஆகணும் என்பதாக பிராட்டியை முன்னிட்டு சரணாகதி பண்ணிட்டான். சரிட்டு நான் லக்ஷ்மணனுக்கு அனுமதி கொடுத்துட்டேன். கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன கூட கிட்ட நெருங்க விடுறதுல எங்க ராமனுக்கு தேவையான எல்லா கைகரியத்தையும் லக்ஷ்மணன் பண்ணிட்டு இருக்கான். காட்டுக்கு வந்தும் எனக்கு பெருமை கிடைக்காம லக்ஷ்மணன் தடுத்துட்டானேன்னு சீதாதேவி அனுசூயா. அப்படி கைங்கரியம் பண்ணினவன் அவன். நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாத்து திஷ்டத்ய கர்மகிருத்து. ஒருத்தன் நல்லா உத்தியோகத்தை தான் சுவாமி, ஓடு ஓடு ஓடுன்னு வேலை செஞ்சிருக்கான், ஓடு ஓடுன்னு வேலை செஞ்சிருக்கான். அப்படி வேலை செஞ்சவனுக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் வந்து, திடீர்னு ஒரு நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வெறுத்து போயிடுச்சு. என்னடா இது, நேற்று ஒரு நாம ஓடிக்கோம், இன்னைக்கு என்னடா ஒண்ணுமே இல்லை, வீட்டுல வெறும் உட்காந்து ஆத்துல இருக்கவளா, நீ இப்பதான் ஓடி ஓடி உழைச்சிட்ட, நல்ல காரியம் பண்ணிக்க, இந்த குடும்பத்துக்கோசரம் ஓடா உழைச்சிருக்க, நீ கவலையப்படாத, நீ போய் ராஜா மாதிரி கால் மேல காலை போட்டு உட்காந்துக்கோ, உனக்கு எல்லாத்தையும் நாங்க பார்த்து பார்த்து பண்றோம், பார்த்து பார்த்து பண்றோம். இவன் ஓடி ஓடி போய் அவனுக்கு செய்யறான்.
இவனுக்கா வெறுத்து போச்சு, என்னடா உட்கார்ந்துட்டே இருக்குது. ஒரு half an hour கழிச்சு அவன் ஆளை காணும். எங்க போயிருப்பான்னு வீடு போட்டு தேடி பார்த்தா மொட்டை மாடியில போய் பார்த்தா அவன் உட்காந்துருக்கான். என்னன்னா அவாத்து மாமி வடாம் போட்டிருக்கான். பார்த்து மாமி வடாம் போட்டிருக்கான். வெயில் கொஞ்சம் லைட்டா வெயில் அடிக்கிறது போல இருக்கு, அதனால வடா எழுதி வச்சிருக்கான். இவன் என்ன பண்றான் தெரியுமா, கையில ஒரு விசிறி வச்சு அதை விசிறிட்டு வடாத்தை வளர்த்துறது. ஏன்னா வடாத்தை வளர்த்துறதுக்கு விசிறி வச்சிருக்கேன் பாரு, எனக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணியா பழக்கமா போகும். வீட்டுல என்னால சும்மா உட்காந்து இருக்க முடியும். கீழே ஹாலில் உட்காந்து எப்போ பார்த்தாலும் பொழுது போகாம டிவி பார்க்கறது எனக்கு பிடிக்கும். ஏதாவது காரியம் பண்ணணும், அதுக்கு நான் வெறும் இருக்கிறதுக்கு வடாத்த அப்படி விசிறிட்டு இருக்கேன். நகி கஷ்டித்த க்ஷணம் அப்படி ஜாத்து திருஷ்ட கர்மம் இருக்குது, ஒரு க்ஷணம் கூட வெறுமை இருக்க முடியாது. அந்த மாதிரி வேலை செஞ்சவனுக்கு, கைங்கரியம் செஞ்சவனுக்கு அவனை வெறுமை விட்டா அவனுக்கு பிடிக்கும். என்ன போல இருக்கு, பசியரா இருப்பவர் ஒருத்தருக்கு பசிக்கிறதுன்னு சொன்னா, அவன் பசிக்கிறதுனா ஏற்கனவே வடிச்ச சாதம் கொஞ்சம் இருக்கு, இன்னும் சாதம் கொஞ்சம் உலம்புது கொதிச்சுட்டு இருக்கு, அடுப்புல உலையில கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் சாதம் இருக்குனார், இப்ப அந்த வச்சிருக்கிற சாதத்தையும் கொண்டு என் இலையில போட்டு ஏற்கனவே அதுக்கப்புறம் வடிச்சுட்டு இருக்கிய அட்டை சோறு அடிக்கிற சோறு, வடிச்ச சாதத்தை கொண்டு என் இலையில போடு, இன்னும் வடிச்சுட்டு இருக்கிய அதையும் கொண்டு என்னுடைய இலையில போடு அப்படின்னு பசியரா இருப்பவர் கேட்பாரோ இல்லையோ. அது போல கைங்கரியத்துல ஊறி ஊறி இருந்த லட்சுமணனுக்கு இங்க அயோத்திக்கு வந்துட்டா கைங்கரியமே கிடைக்கல, யாருமே அவனுக்கு கைங்கரியம் கொடுக்க மாட்டா போல இருக்கு, பைத்தபுஷம் மாதிரி ஆயிடுத்து. பார்த்தா என்ன பண்ணான் திருப்பலியோ, ராமபட்டாபிஷேகர் ஒரு கையில கூட ஒரு கையில சாமரம்னு தன் கையில கிடைச்ச எல்லாத்தையும் எடுத்து தானே கைங்கரி பண்ண நிக்கிறான். ஏன்னா வைகுண்டத்துல அப்படிதான் கைங்கரி பண்ணி அவனுக்கு வழக்கம். ஷையாசனா மதுரி போரசி பாதபூதா பாதாஷயன புனர் திகுணீகிருத்தம் கிருத்தது. அவனுக்கு படுக்கையாக இருக்கக்கூடியவள் நீ, அதாவது சேஷபூதா, சேஷரூபத்துல இருந்து படுக்கையா இருக்கக்கூடியவள். அதே நீ என்ன பண்ற, அவனுக்கு சேஷரூபத்துல இருந்து படுக்கையா இருக்கக்கூடியவள் இப்ப பாதுகா ரூபத்துல வந்து திருவடியில இருக்க. மல்டிபிள் கைங்கரியம் பண்ணணும். இப்பதான் வந்து உட்கார்ந்து வேலை வாங்கி கொள்ளாதீங்க, நீங்க பிராணம் வாங்குறது பெருமாள் தான் இல்லைன்னு சொல்ல, எனக்கு முடியல அப்படின்னு சொல்லக்கூடாதான். ஷயாத்மனாமதுரிவோரசி சேஷபூதா பாராஸ்ரயேன ச புனர் திகுணீகிருதம் தத். அப்ப அது டபுள் ஆச்சா, டபுள் டபாக்கா. படுக்கையா இருந்த ஒரு கைங்கரியம், பாதுகையா இருந்த ஒரு கைங்கரியம் ரெண்டாச்சா. புயோபி பாகவத சேஷதையா ததேவ. அதே பாதுகாதேவி என்ன பண்ணிட்டா, இப்ப நம்மாழ்வாருடைய திருநாமத்தை தான் வைத்துக் கொண்டு நம்மாழ்வார் தாசன் பேர் வச்சாலும் இல்லையோ. முன் ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட விஷயம், முன் ஸ்லோகத்துல காண்பித்தான விஷயம், தஸ்யாபி நாமோ வகனாத்வயாசோ லகு கிருத்தோ போத்து ஷடகோபசூரிஹி சொன்னார் இல்லையோ. புரிஞ்சுதா? அப்போ எது விசேஷம், எது விசேஷம் அப்படின்றதாக சொல்லி துயோபி பாகவத சேஷத்தையா தயைவ. அப்ப பாகவத சேஷத்தினாலே வியந்தும் பதாவனி ஷட்டாரி பதம் விபர்ஷி என்று சொன்னோம். நீ இப்போ அந்த பாகவத சேஷத்துவத்தை காண்பிப்பதற்காக வென்றோ ஆழ்வாருடைய திருநாமத்தை கொண்டாய். இப்ப மூன்றாவது, பெருமாளுக்கு ஆதிசேஷனா இருந்து படுக்கையா ஒரு கைங்கரியம், அது ஒரு சேஷத்த கைங்கரியம். பெருமாளுக்கு பாதுகையா இருந்து ஒரு சேஷத்த கைங்கரியம், நம்மாழ்வாருடைய திருநாமத்தை தாங்கி ஒரு சேஷத்த கைங்கரியம். வியங்கம் பதாவனி ஷட்டாரி பதம் விபர்ஷி பத்யேன தேவி ஷடகோபமுனிஸ்தவாசி தஸ்யாபி நாம வகனான் மணிபாதுகே த்வம் சேஷி பபூவ யுவயோரபி சேஷசாயி சேஷம் துவசேஷமபி சேஷபதே ஸ்திதம் வா. இது இன்னும் சமத்காரமான ஸ்லோகம் சுவாமி. இது இன்னும் சமத்காரமானது. என்னன்னா அதான் பத்யம் அங்குலி விச்சேதா உரோ விநியஸ்தமக்ஷரம் தன்னாம வகனம் செய்வ தாசமேத சதுர்விதம் சொன்னாரோ இல்லையோ. பத்யேன தேவி ஷடகோபமுனிஸ்தவாசீத். பாதுகாரிய உன் விஷயமான ஸ்தோத்திரங்களை இயற்றி, இப்ப பெருமாள் பேர்ல ஸ்தோத்திரம் எழுதினாலும் அது பாதுகா விஷயமா தான் கை கொள்ளணும். உன் விஷயமான பத்தியங்களை இயற்றி நம்மாழ்வார் உனக்கு அடிமையானார். பத்யேன தேவி ஷடகோபமுனிஹி தவாசீத் தஸ்யாபி நாம வகனாத் மணிபாதுகேத்வம். அவருக்கு நிதாசபூதன் என்பதாக அவருடைய திருநாமத்தை நீ வைத்துக் கொண்டதுனாலே நீ வணங்குகிறார். ரெண்டு பேரும் என்னாச்சு, பாதுகா விஷயமான ஸ்தோத்திரத்தை இயற்றினாலே நம்மாழ்வார் பாதுகா சேவகனானார். நம்மாழ்வாருடைய திருநாமத்தை பாதுகை வைத்துக் கொண்டதினாலே பாதுகை நம்மாழ்வார் சேவகனாயிற்று.
சேவகி ஆயிடுச்சு. இவா ரெண்டு பேருக்கும் யாரு சேஷி? இவா ரெண்டு பேரும் சேஷபூதர்கள் என்றால் அப்ப சர்வசேஷியான பரமாத்மா சேஷி பபூவ யுவயோரபி சேஷசாயி. சேஷி பபூவ யுவயோரபி சேஷசாயி. உங்க ரெண்டு பேருக்கும் சேஷி பரமாத்மா. இங்க பாருங்க என்ன சமத்காரம், அலிட்ரேஷன். அந்த வார்த்தை யமகம், அந்த வார்த்தையை யூஸ் பண்றது இருக்கு. சேஷி பபூவ யுவயோரபி சேஷசாயி சேஷம் தோ சேஷமபி சேஷபதே ஸ்திதம் வஹா. சக்க 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 சக்கன்னு வருது, அப்படியே அகமகியா வருது. ஸ்லாகா பூர்ணித சந்திரசேகர ஜடா ஜங்கார கங்காபய சாசாரேஷ விசக்ர பிரசவசிக்தா ஸ்வயம் சூக்தயா ஆரோல்யோ. சேஷி பபூவ யுவயோரபி சேஷசாயி சேஷம் தோ சேஷமபி சேஷபதே ஸ்திதம் வஹா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சேஷபூதத்துல சேஷத்துவ காஷ்டில நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்கோ. சர்வசேஷியான எம்பெருமான் உங்களுக்கு மேற்பட்டவனா இருக்கான். அதன் உங்க மூணு பேருக்கும் சேர்ந்து சமஸ்த பிரபஞ்சமும் சேஷத்தில் இருக்கிறது, சேஷபதத்தில் இருக்கிறது. என்ன அர்த்தம்? எம்பெருமான், பாதுகாதேவி, நம்மாழ்வார் இவர்களுக்கு அதீனம்தான் சேத்தனா சேத்தனாத்மகமான இந்த சமஸ்த பிரபஞ்சமா. சேஷி பபூவ யுவயோரபி சேஷசாயி சேஷம் து அசேஷம் அப்படி மிகுதி இருக்கிறது. இவா மூணு பேர் தோறது மீதி எல்லாம் எடுத்துக்கோ. சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி. சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி சேஷம் துவசேஷம் அப்படி சேஷபதே ஸ்திதம் வஹா ஸ்திதம் வஹா. ரசம் இல்ல, அற்புதமான ரசம். இந்த பரம கிருப ஐஷங்கருடைய அனுகிரக விசேஷம். இன்ஜுமோடேஷங்கிறதுல இருந்து தொடங்கி பிரகிருதம் ஐசிங்கிறது பர்யந்தம் இந்த பாடசாலையில் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அபிமானம், அந்த பாடசாலையுடைய வளர்ச்சியில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மகோன்னதமான ஒரு மனோரதம், அதுலயும் அந்த சமயத்துல அடியான போட்டு இருக்கிற இடத்துல அவர்களுக்கு இருக்கக்கூடிய கிருப்பை, இதெல்லாம் சேர்ந்துதான் இவ்வளவு ரசிக்க முடியாது அடியனால. இந்த சந்தர்ப்பத்துல இந்த பாடசாலையினுடைய ஒரு உபன்யாச காரியக்கிரமத்துல அடியனுக்கு ஒரு ரசம். விந்தியஸ்தம்பாதமஹிதகதே விஸ்வகாசாந்த சிந்தோ கும்பீ சூனோ அசுரகபல கிராசின ஸ்வைரபாஷா நித்யம் ஜாதா ஷடரிபுதனோ நிஷ்பதந்தி முகாத்தே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகண்யா. அற்புதம். ஏன்னா இந்த வேதத்திற்கு எவ்வளவு பெருமை நம்ம சம்பிரதாயத்துல நாம கொடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு பெருமை எதுக்கு? தமிழுக்கு. அதிலையும் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்திற்கு. கம்பர் ஷடகோபர் அந்தாதிர் சொல்லுவார், 1000 மாமரைக்கும் அலங்காரம் அருந்தமிழுக்கு பாயிரம் நார் கவிக்கு படிச்சந்தம் பணுவர்க்கெல்லாம் தாய் இரு நற்றிசைக்கு தனி தீபம் தன்னங்குருகூர் சேயிரு தன்னங்குருகூர் சே இருமாமரமும் செவ்வி யான் செய்த செய்யுட்களே. கம்பருடைய ஷடகோபரந்தாரி ஒரு கதை சொல்லுவா. கம்பராமாயணத்தை எழுதிட்டாராம். எழுதி ரங்கநாதரை சேவிக்க போனாராம். பெருமாள்கிட்ட விண்ணப்பித்தாராம், என்ன விஷயம் வந்திருக்கேன்னு பெருமாள் கேட்ட உடனே இந்த மாதிரி கம்பராமாயணம் இயற்றி இருக்கிறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இல்ல அத என்னால அரங்கேற்றமே பண்ண முடியல, அரங்கேற்றம் பண்ண முடியாம நிறைய தடங்கல்கள் வருதுன்னு சொன்னாராம் கம்பன். ரங்கநாதன் கேட்டான், இத நீ எழுதின யார் விஷயமா எழுதியிருக்க? ராமன் விஷயமா எழுதியிருக்க. ராமன்னா யாரு? ரங்கநாதன். ரங்கநாதன்னா யாரு? ராமன். பெருமாள் விஷயமா தான் எழுதியிருக்கேன். அப்ப ரங்கநாதன் சொன்னா, பெருமாளை எழுதியிருக்கப்பா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது போன்ற தமிழ் பாசுரங்களுக்கெல்லாம் தலையாயது, தாயாய் விளங்குவது நம்மாழ்வாருடைய கவிகள் தானே. சங்க பலகையே ஏற்றுக்கொண்டதான கவிதை நம்மாழ்வாருடையது. கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையேர் என்னும் திருநாமம் தின்னும் நாரணமேன்னு சங்க புலவர்கள் அனைவரும் சேர்ந்து நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை தலைமையில வச்சு கொண்டாடிருக்கான். அப்படி இருக்கிற நம்மாழ்வாருடைய பெருமையை நீ சொல்ல வேண்டாமா? ஆச்சாரியன் பெருமையை சொல்லாமல்
ஒன் உபன்யாசம் பிரசித்தமாகணும்னா எப்படி ஆகும்? அது வாய்ப்பில்லை கண்ணா. நம் ஷடகோபனை பாடினாயோன்னு கேட்டானா ரங்கநாதன். நீ நம்மாழ்வார் விஷயமா பாசுரம் பாடினியா? இதெல்லாம் உனக்கு நம்மாழ்வார் விஷய அனுகிரகத்தினால்தான் கிடைச்சிருக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கியா? இதெல்லாம் நம்மாழ்வாருடைய அனுகிரகம் தான் எங்கேயாவது பேசியிருக்கியா? பேசல. போய் நம்மாழ்வாரை பத்தி பாடிட்டு வா, அப்புறம் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் படலாம்னு ரங்கநாதன் சொன்னானாம். நம் ஷடகோபனை பாடினாயோன்னு கேட்டானாம். அப்போ கம்பநாட்டாழ்வான் இயற்றின அந்த செய்யுள் பகுதிக்கு ஷடகோபரந்தாதி என்பதாக அதுல சொல்ற குளிர்ச்சியான அந்த குருகூர்பதியில் அவதரித்த நம்மாழ்வாரினுடைய மிகச்சிறந்த செய்யுள்கள் இருக்கே, அது எப்பேற்பட்டது? 1000 மாமரைக்கும் அலங்காரம். சாம சாகைகளுக்கெல்லாம் அதுதான் அலங்காரம். அருந்தமிழுக்கு அது பாயிரம். அருந்தமிழுக்கு அரிய தமிழுக்கு அது பாயிரம். பாயிரம்னு அர்த்தம் வரலாறு. தமிழ் இலக்கண மரபுகள் தெரிய வேண்டும் என்றால், தமிழின் சுவை அறிய வேண்டும் என்றால், தமிழின் மேன்மையை உணர்ந்து தமிழின் பால் நாம் ஒழுக வேண்டும் என்றால், நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் இல்லாமல் இல்லை. அதுதான் பிரதானம். அருந்தமிழுக்கு பாயிரம். நாற்கவிக்கு படிச்சந்தம். விஸ்தார கவி, ஆசுகவி, சித்திரகவி என்பதாக பலவிதமான கவிதைகள் சொல்லப்படுகிறது. அந்த கவிதைகளை எல்லாம் எப்படி நாம் எழுத வேண்டும் என்பதற்கு இதுதான் ஒரு ரோல் மாடல். இது ஒரு ரோல் மாடல். அடுத்தது தாய். எது தாய்? எல்லா கவிகளுக்கும் இதுதான் தாய். பணுவர்க்கெல்லாம் தாய். எந்த நூல்கள் இயற்றினாலும் நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் தான் அதற்கு தாய். 4 திசைக்கும் தீபம். 8 திசையிலும் விளங்கக்கூடிய தீபம், பிரகாசிக்கக்கூடிய தீபம் எது? நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள். 1000 மாமரைக்கும் அலங்காரம். அருந்தமிழுக்கு பாயிரம். நாற்கவிக்கு படிச்சந்தம். பணுவர்க்கெல்லாம் தாய். 2 நாற்கிசைக்கு தனி தீபம். விந்தியஸ்தம்பார விஹிதகதே விஸ்வகாசாந்த சிந்தோ கும்பீசூனோ அசுரகபல கிராசின ஸ்வைர பாஷா. விந்தியமலையினுடைய வளர்ச்சியை தடுத்தவர். சமுத்திரத்தை ஆச்சமனம் பண்ணி அச்சுதாய நமஹ அப்படின்னு ஜலம் கொட்டினா உடனே அனந்தாய நமஹாக தண்ணீரே இல்லை. லௌகிகாலாம் திடீர்னு சந்தியாகம் பண்ண ஆரம்பிச்சாலும் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு சொம்புல இருக்கிற மொத்த ஜலத்தையும் கையில கவுத்துருவா. அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹாக்கு சொம்புல ஜலம் இருக்காது. அந்த மாதிரி அகஸ்தியர் கூட அச்சுதாய நமஹான்னு ஆச்சமனம் பண்ணா ஜலமே இல்லை சமுத்திரம். விந்தியஸ்தம்பார விஹிதகதேஹே, விந்தியமலையினுடைய வளர்ச்சியை தடுத்தவர். விஸ்வ ஆசாந்த சிந்தோஹோ, ஆச்சமனம் பண்ணார். கும்பீசூனு, குடமுனிவர், குடத்துல பிறந்தவர். அசுர கபலஹா, எல்லாரும் சாப்பாட்டா அசுரத்தனமா சாப்பிடுவார். இவர் அசுரனையே சாப்பாட்டா சாப்பிட்டார். வாதாபி ஜீர்ணோபவா, ஒரு டைஜின், ஒரு ஜெலிசில், ஒரு ஈனோ எதுவுமே இல்லாமல் வாதாபிய ட்ராயிங் அப்படி ஜாலியா அப்படி என்ன பண்ணார்? டைஜஸ்ட் பண்ணு. அன்டைஜஸ்டபிள் மிராக்குலஸ் ஹேப்பன்ட் பை அகஸ்தியர். என்னது? வாதாபிய டைஜஸ்ட் பண்ணுது. அசுரகமல கிராசின ஸ்வைர பாஷா. ஆகஸ்தியமும் மனாதி அப்பேற்பட்டதான அகஸ்திய முனிவராலே தோற்றுவிக்கப்பட்டதான உயர்ந்த பாஷை இந்த பாஷை. அகஸ்திய முனிவராலே பாடப்பட்டதான உயர்ந்ததான பாஷை இது. அது எங்க வந்தது? நித்யஞ்சாதா ஷடரி புதனோ நிஷ்பதந்தி முகாத்தே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகன்யா. அகஸ்தியருடைய பாஷையிலே ஏற்பட்டது. நம்மாழ்வாருடைய திருவாக்கிலிருந்து வெளிவந்தது. நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்தியின் வைலட்சண்யம் எத்தகையது என்றால், பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகன்யா. கோவில்ல புறப்பாடு நடக்கிறது, விசேஷமா பெருமாள் புறப்பாடு நடக்கிறதுனா பெருமாள் எழுவர். பெருமாளுக்கு பின்புறத்துல வேதம் வரும். அந்த வேதத்தை சொல்லிட்டே பெருமாளுக்கு பின்னாடி வந்துட்டு இருப்பான். ஆனா அந்த பெருமாள் எங்க போறார் அப்படின்னு கேட்டா, பிரபந்தத்துக்கு பின்னாடி பெருமாள் வருவார். முதல்ல திவ்ய பிரபந்தம், அடுத்தது பெருமாள், அடுத்தது வேதம். இப்ப வேதம் பெருமாளை தேடி பின்னாடி வரும்.
பெருமாள் திவ்ய பிரபந்தத்தை தேடி அதன் பின்னாடி போறோம். இதையும் கம்பர் ஷடகோபரந்தாதியில காண்பித்தார். இத சுவாமி தேசிகன் பாதுகாசத்தில் காமிச்சார். வேதத்தின் முன் செல்க மெய்யுணர்ந்தோர் விரிஞ்சன் முதலானோர் கோதற்ற ஞான கொழுந்தின் முன் செல்க குணம் கடந்த போதக்கடல் எங்கள் குருகூர் புனிதன் கவி ஓர் பாதத்தின் பின் செல்லுமே தொல்லை மூல பரஞ்சுடரே. தொல்லை மூல பரஞ்சுடர் அப்படின்னு கேட்டா புராண புருஷனான பரமாத்மா. புராண புருஷனான பரமாத்மா வேதத்தின் முன் செல்க மெய் உணர்ந்தோர் அப்படின்னு. மெய் உணர்ந்தோர் எல்லாம் உணர்ந்தவர்கள். அதாவது வேதத்தின் முன் செல்க மெய் உணர்ந்தோர் விரிஞ்சன் முதலோர் ஓதற்ற ஞான கொழுந்தின் முன் செல்க. பெருமாள் இருக்கானே அவன் வேதத்துக்கு முன்னாடி போனாலும் சரி, பிரம்மருத்ராதிகளுடைய ஞானத்திற்கு அகப்படாமல் அதற்கு முன்பாக அவன் போனாலும் சரி, இப்படியெல்லாம் பெருமாளுக்கு பெருமைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் போதற்ற ஞான கொழுந்தின் முன் செல்க யாரு? குணம் கடந்தவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதினு சொல்லக்கூடியவன் பெருமாள். அசங்கேய கல்யாண குணங்களை உடையவன், தொல்லை மூலப்பரஞ்சுடர் என்று பெயர் பெற்றவன், புராண புருஷா யஜ்ஞ புருஷா என்று பெயர் பெற்றவன். இப்படி எல்லாம் போட்டுமே சுவாமி. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசக என்பதாக அந்த வேதத்துடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவன் நிகமாந்தை ரதுராபிமிருத்தியமான. இன்னைக்கும் வேதாந்தங்கள் அவனை பின்னாடி தொடர்ந்து போயிட்டுதான் இருக்கு. அதுக்கு கையில் எட்டல. பிரம்மருத்ராதிகள் விதி சிவ சனகாத்யைகி தியானம் அத்தியந்த தூரம். பிரம்மருத்ராதிகளால அவங்களை தியானம் பண்ண முடியும். பிரம்மருத்ராதிகளுடைய தியானத்திற்கும் அவன் ஆஸ்பத பூதனாக இல்ல. வேதத்தின் முன் செல்க மெய்யுணர்ந்தோர் விரிஞ்சன் முதலோர் கோதற்ற ஞான கொழுந்தின் முன் செல்க. போட்டவே எங்களுக்கு என்ன வந்தது? யாரு? கம்பன். எங்களுக்கு என்ன வந்தது? பின்ன எங்கள் குருகூர் புனிதன் கவி ஓர் பாதத்தின் முன் சொல்லுமே. எங்க உங்க பெருமாளை கூட்டுன்னு வந்து எங்க நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாடப்படும் சமயத்தில் அதை தாண்டி உங்க பெருமாளை முன்னாடி போக சொல்லு பார்க்கலாம். வேதத்துக்கு முன்னாடி போற பெருமாள், பிரம்மருத்ராதிகளுடைய ஞானத்திற்கு முன்னாடி போற பெருமாள், ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தியை தாண்டி முன்னாடி போயிடுவானா? பராசர பிரபந்தாரபி சத்யா சித்தரஞ்சக தமிழ் எங்க சொல்ற? ஸ்தோத்திர பாஷ்யத்துல மாதாபிதா யுவதைய ஸ்தனையா விபூதி ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பராசரர் முதலானவர்கள் விஷ்ணு புராணம் முதலான கிரந்தங்களை எழுதினா அதெல்லாம் விட ஈஸியா அனுபவித்து ரசிக்கும்படியாக விளங்குவது நம்ம ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தி ஈர சொற்கள்னு சொல்ற. கீழ திரவிடோபனிஷன் நிவேச சூன்யானபின்னு அந்த தமிழ் தெரியாதவாளை ரட்சிக்கிறவர்னு வர்ணித்தார். இப்போ கும்பி சூனோகோ அகஸ்தியராலே உபதிஷ்டமான பாஷை, அகஸ்திய சேவிதமான தேசத்திலே அகஸ்தியோபதிஷ்டமான பாஷையாலே அந்த பொதிகமலை காடுகள் அங்கதான். பொதிகமலை தாமிரபரணி நதிக்கரையில அகஸ்திய மலையினே பேர் அதற்கு. அதற்கு கீழே நம்மாழ்வார், ஆழ்வார் திருடகிரி, இது எல்லாம் தமிழ் வளர்த்த இடம். இது அததான் இப்ப கீழடியில அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா தமிழருடைய நாகரிகம்னு. அது யாருடைய நாகரிகம்? நம்மாழ்வாருடைய நாகரிகம், நம் ஆழ்வாருடைய நாகரிகம், நம்முடைய நாகரிகம். நம்முடைய நாகரிகத்தை மறந்து அநாகரிகத்தில் கிடைத்து ஆனந்தம் அடைகிறோம் இப்பொழுது. அதனால இந்த அர்த்தம் கம்பராமாயண சடகோபரந்தாதுல கம்பநாட்டாழ்வான் பாடின அர்த்தத்தை சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்துல அழகா காண்பிக்கிறார். விஞ்சஸ்தம்பாதமஹிதகதே விஸ்வகாசாந்த சிந்தோ கும்பீசூனோ அசுரகபடக்ராசின ஸ்வைரபாஷா நித்யம் ஜாதா ஷடரிபுதனோ நிஷ்பதந்தி முகாத்தே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் அதுகே பூர்வகண்யாம் ஷடகோப இதி சமாக்யாம் தவ ரங்கதுரீன பாதுகே யுக்தாம் சுதே சஹஸ்ரமேவம் சூக்தி ஸ்வயமேவ
என்மயா பவதி. அம்மா பாதுகாதேவியே, ஷடகோபன் என்பதான திருநாமம் இருக்கே உனக்கு நல்ல பொருந்தும், நல்லா பொருந்தும். ஏன்னா ஷடகோபன் என்று திருநாமம் போன்ற அம்மாழ்வார் 1000 பாடல்கள் பாடினார். அந்த ஷடகோபன் என்று பெயர் போன்ற ஷடாரியான நீயானவள் தற்பொழுது என்னை வைத்து என் மூலமாக 1000 பாடல்களை பாட வைத்தாய் அல்லவா? ஷடனை ஜெயித்த நம்மாழ்வார் 1000 பாடல்கள் திருவாய்மொழி பாடினா போலே ஷடனான என்னை ஜெயித்த நீ எனக்குள்ளே புகுந்து. ஏன்னா கடைசியில பிருத்திக வதன சங்க ஸ்பர்ஷனீத்தியான சாதிக்கப்படுறது பாதுகா சாஸ்திரத்துடைய பல பద్ధதியில. எப்படி மகாவிஷ்ணு துருவனுடைய கண்ண பிரதேசத்துல தன்னுடைய சங்கினாலே தொட்ட உடனே என்ன ஸ்தோத்திரம் பண்றது, எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு தெரியாமல் தவித்து திகைத்து திக்கி திணறிக் கொண்டிருந்ததான துருவசுவாமி யோந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தான்னு உள்ளுக்குள்ள புகுந்து என்ன பேச வச்சுட்டான் எம்பெருமான்னு பாடினானும் இல்லையோ, அந்த சங்கத்தை போலவே ஒரு ஆகிருதி விசேஷமாக இருக்கக்கூடிய பாதுகாதேவி என் தலையில ஏறி வந்து உட்கார்ந்து அவள் விஷயமான 1000 பாடல்களை இப்படி பாட வச்சுட்டா. அவர் ஷடகோபன், அவர் நம்மாழ்வார், நம்மாழ்வாரான அவர் 1000 பாடல்கள் பாடினார், அது திருவாய்மொழி ஆயிற்று. ஆனா அவர் ஷடகோபன் திருநாமம். அதே மாதிரி அந்த திருநாமத்தை கொண்ட பாதுகாதேவி என்னை கொண்டு 1000 பாடல்கள் பாடியிருக்கிறாள். அதனால இவளுக்கும் ஷடகோபன் என்பதான திருநாமம் பொருத்தமுடைத்தாயிற்று. ஷடகோபயிதி சமாக்கியா தவரங்கதுரீன பாதுகே யுக்தா சூதே சகசிரமேவம் சூக்தி ஸ்வயமேவ என்மயா பவதி. என்மயா மயா ஸ்வயமேவ, என்ன நானா பாடினேன், எனக்குள்ள புகுந்து நீ பாட வைத்தாய் அல்லவா. என்மயா பவதி ஷடகோபயிதி சமாக்கியா தவரங்கதுரீன பாதுகே யுக்தா சூதே சகசிரமேவம் சூக்தி ஸ்வயமேவ என்மயா பவதி. इति कवितार्किक सिंहस्य सर्वतन्त्र स्वतन्त्रस्य श्रीमद्वेङ्कटनाथस्य वेदान्ताचार्यस्य कृतिषु श्रीरङ्गनाथ दिव्यमणिपादुका सहस्रे समाख्या पद्धतिः द्वितीया. श्रीरङ्गनाथ दिव्यमणिपादुकाभ्यां नमः. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः. श्रीमते श्रीवंशटकोपश्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः. जयति यतिराज सूक्तिः जयति मुकुन्दस्य पादुका युगलिः तदुभयधनास्त्रिवेरीमवञ्जयन्तो जयन्ति भुवि सन्तः. जयति यतिराज सूक्तिः जयति मुकुन्दस्य पादुका युगली तदुभयधनास्त्रिवेरीम् अवञ्जयन्तो जयन्ति भुवि सन्तः. सन्तः श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणः पदपङ्कजरेणवः. நமோ நமஹ. அடியனுக்கு கொடுத்த ஒரு அவகாசத்துல நம்ம கலாசாலையினுடைய பிரின்சிபால் சுவாமியும் மங்களம் ஸ்ரீகாந்த் சுவாமியும் ஒரு நியமன பிரகாரமாக அடியனை நிர்பந்தம் பண்ணினா. அந்த நியமனத்தை சிரசா வகித்து அடியனுக்கு தெரிஞ்சின்ற வகையில ஆச்சாரியர்கள் மூலமாக எங்க சுவாமியினுடைய திருவடிவாரத்துல புருஷ சுவாமியுடைய திருவடிவாரத்துல அடியன் என்ன கிரகித்திருந்தேனோ அதுல அடியனுக்கு ஸ்மிருதி பதமாக எது வந்ததோ அதெல்லாம் இந்த சபையில விண்ணப்பித்துக் கொண்டிருந்தேன். மகனீயர்களான பாகவதோத்தமர்கள் இது அடியனுக்கு ஒரு அனுகிரகமான சந்தர்ப்பம்ன்றதாக நினைத்து அடியனை அனுகிரகித்து ஆட்கொள்ள வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமத் அழகேசிங்கர் திருவடி வாரத்திலையும் கலாசாலை ஆசிரியர் பெருமக்கள் திருவடி வாரத்திலையும் ஆஸ்திகாகிரேசர்களுடைய திருவடி வாரத்திலையும் அடியனுடைய அனந்த பிரணாமத்தை சமர்ப்பித்து அமைகிறேன். வாத்ஸ்ய ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகன் அந்தேவாசி அடியேன் அனந்த பத்மநாபதாஸ். அடைய தன்யவாதங்கள் சுவாமி. இப்போ நம்முடைய சுவாமிக்கு தன்யவாதங்களை சமர்ப்பிக்கிறதுக்காக நம்முடைய கலாசாலையினுடைய பேராசிரியர்
நீடாமங்கலம் லட்சுமி நரசிம்மன் சுவாமியை பிரார்த்திக்கிறோம். लक्ष्मी सिंहतोपाद सरोजुग्मे ब्रह्मेन्द्रुद्रमणिपिंडशिरोभिवन्द्य श्रीमच्छटारि यतिराज सुपूजिते च शुद्धं मदीये हृदयं दृढमस्तु लग्नम् पादुका सहस्र व्याख्यानमालायाम् अस्याम् अस्माकं प्रार्थनाम् अङ्गीकृत्य उपन्यासं कृतवद्भ्यः अहोबिलमठीय द्विचत्वारिंशे पट्टे मूर्धाभिषिक्तानां श्रीमते श्री लक्ष्मी नृसिंह दिव्य पादुका सेवक श्रीवंशगोप श्री श्रीरंग सुरवीन्द्र महादेशिकानां मनोरथेषु अन्यतम भूता या नृसिंहप्रिया नाम पत्रिका वर्तते तस्याः पत्रिकायाः संपादकाः मुकुन्दगिरि आनंद पद्मनाभाचार्य स्वामिनः न केवलम् अहोबिलमठीय कलाशालायाम् अस्यां प्रथम विद्यार्थित्वेन ये आसन् पुरुषै नडादूर कृष्णमाचार्य स्वामिनः प्रथम विद्यार्थिनः तेषाम् अन्तेवासिनः आसन्। तेषां कृते कलाशाला पक्षतः अद्य समाख्या पद्धतौ ये अंशाः ये च मुख्यांशाः तैः प्रतिपादिताः तेन वयम् अत्यन्तं सन्तोषम् अनुभूतवन्तः। बहूनामपि विषयाणां नूतनांशानामपि ज्ञानम् अस्माकं जातं। तदर्थं सर्वेषां पक्षतः तेषां कृते धन्यवादान् विज्ञापयामि। वाचिकदोषः अपि क्षन्तव्योऽयं जनः। पुनः पुनः एतादृश कार्यक्रमेषु भवतां सहयोगः अस्माकं यदा यदा प्रार्थ्यते भवन्तः आगत्य अनुग्रहं कुर्वन्तु इति च सर्वेषां पक्षतः धन्यवादान् च समर्पयामि। अहो विलगुहावास वासोल्लास विकारिणे अस्तु लक्ष्मी नृसिंहाय नित्यश्री नित्यमङ्गलम्। அடியன் தன்யோஸ்மி அடியன் கிருத்தஜ்ஞதைகள்.